परित्राणाय साधूनां विनाशाय दुष्कृतां धर्म संस्थापनाचार्य संभवामि युगे युगे। அதர்மத்துக்கு தாழ்வு வரும்போதும் தர்மத்தை நிலைநாட்டவும் சாதுக்களை ரட்சிக்கவும் பகவானுடைய அவதாரம் என்று சொல்கிறது இந்த ஸ்லோகம். அப்படிப்பட்ட கண்ணன் எம்பெருமான் தான் அனுகிரகித்த அந்த பகவத்கீதையுடைய முக்கியமான ஒரு சாராம்சத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே நம்முடைய சரீர சுத்தி என்ன, மனசுத்தி என்ன, ஆத்ம சுத்தி என்ன, இது மூன்றையும் அனுபவிக்கிறோம். அதிலே சரீர சுத்தியை அனுபவிக்க பெற்றோம். எதனால அசுத்தி, அதற்கு சுத்தி எப்படி கொடுக்க வேண்டும் அதன்றதை பார்த்தோம். அதற்கு அடுத்தபடி மனசுத்தி கூட அநேகமா பார்த்து விட்டோம் என்றுதான் சொல்லலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அடுத்து ஆத்ம சுத்தி. இந்த ஆத்ம சுத்தி என்பது ஆத்மாதான் எப்பவுமே இருக்க போறது. சரீரம் நான் கிடையாது, ஆத்மாதான் நான். ஆத்ம சுத்தியும் பார்க்கணும். இதை பார்த்துக்குவோம். ஆனால் இன்றைய தினம், அடுத்து நாளைய தினம், இந்த 2 நாட்களிலே இந்த சரீர சுத்தி, ஆத்ம சுத்தி, மனசுத்தியும் பூர்த்தி ஆக போகுது. நாளையோடு பூர்த்தி இது ஆக போகுது. இருந்தாலும் இப்ப மனசுத்தி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆத்ம சுத்தி தான் பார்க்கணும். மனசுத்தி ஓரளவு பார்த்துட்டு மேற்கொண்டு ஆத்ம சுத்தி என்னன்னு பார்த்து முடிச்சுட்டு, நாளைய தினம் அந்த சரீர சுத்தி என்ன, ஆத்ம சுத்தி என்ன, மனசுத்தி என்ன, இது மூன்றையும் ஒன்று சேர பிடித்து கொண்டு பார்க்கலாம். இப்ப மனசுத்தியில கடந்த காலக்ஷேபத்துல நான் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசகான்னு கண்ணன் கீதையில தெரிவித்தார் போல 4 வர்ணங்களை நான் தான் சிருஷ்டித்தேன் அர்ஜுனார். அதுல என்ன, இது சத்துவகுணம் என்ன, தமோகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, இதையும் நான் தான் அவள் கொடுக்குறேன். அவரவர்கள் கர்மவினைக்கு தகுந்தாப்பால் கொடுக்குறேன். அப்பனா அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய தொழில்கள் என்ன, அதை வைத்துக் கொண்டுதான் வர்ணத்தை நிர்ணயிக்கிறோம்னு அங்க பார்த்தோம். அப்ப பெரிய புகார் வந்துட்டு, என்ன சுவாமி புகாருன்னா, இவரே இந்த ஜாதியை சிருஷ்டித்துட்டு மேற்கொண்டு இந்த ஜாதிகள் இருக்கிறவா சொன்னா, ஜாதியா பகவானுக்கு சிருஷ்டிக்காருன்னா கர்மத்தின் அடிப்படையாக இன்னார் பிராமணர், இன்னார் சத்திரியர், இன்னார் வைஷ்யர் அப்படின்னு சொல்லணும்னா அவருடைய கர்மத்தின் அடிப்படை, அவருடைய பூர்வ ஜென்ம கர்மம் என்னவோ அதற்கு தகுந்தாற் போல, அதற்கு தகுந்தாற்போல அந்த மாதிரி பண்ண முடியுமா சுவாமின்னா, சத்துவகுணம் அதிகமா இருந்தா பிராமணன் அர்த்தம். அதே போல ரஜோகுணம் அதிகமா இருந்தா அவர் சத்திரின்னு அர்த்தம். ரஜோகுணமும் தமோகுணமும் சமமா இருந்தா அவர் வைஷ்யன்னு அர்த்தம். அடுத்து தமோகுணம் மட்டும் இருந்தால் மேற்கொண்டு அவர் 4ஆம் வர்ணத்தவன் அர்த்தம் அப்படின்ற நிலையில பண்ணார். ஆனா இதுல சத்துவகுணம் அதிகமாக இருக்கிறவா தான் மோட்சத்துக்கு போக முடியும், தமோகுணமோ ரஜோகுணமோ இருக்கிறவா போக முடியாது, அந்த நிலையில இருக்கக்கூடியவரெல்லாம் போக முடியாதுன்னு கிடையாது. யார் வேணாலும் சத்துவகுணத்தை வளர்த்துக் கொள்ளலாம். அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பிராமணர்கள் மட்டும்தான் போக முடியுமோ, மற்றவா போக முடியாது என்கிற நிலை கிடையாது. அதான் எம்பெருமானார் தெரிவிக்கிறார், ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசுவரம் மறுத்தார் பின். யாரெல்லாம் பகவானை சென்று அடைந்து அங்கு கைங்கரியம் பண்ணணும் என்கிற ஆசை யாருக்கு இருக்கிறதோ அந்த ஆசை உடையவர்கள் எல்லாம் பகவத்துடைய ஆனந்தத்துக்காக பகவானுடைய அனுகிரகத்தாலே கட்டாயம் செல்லலாம் தெரிவிக்கிறார். அப்படி இருக்க செய்து அது என்னமா சுவாமி போக முடியும், இவாளுக்கு தமோகுணம் அதிகமா இருக்குன்னு சொல்றேன். ஆனா சாமான்யமாக சத்துவகுணத்தாலதான் மோட்சம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப சத்துவகுணத்தால் தான் மோட்சம் என்று சொன்னால் பிராமணர்கள் மட்டும்தான் மோட்சத்துக்கு போக முடியுமே. அப்படின்னா சத்திரியன் என்ன, வைஷ்யன் என்ன, 4ஆம் வர்ணத்தவன் என்ன, இவெல்லாம் போக முடியாதுன்னா தாராளமா போகலாம். நாம என்ன நினைக்கிறோம், இந்த சத்துவகுணம் என்றதே நம்ம சரீரத்துல இருக்கு வாஸ்தவம். ஆனால் இதை நம்ம பெருக்கிக் கொள்ளலாம். என்னவா பெருக்கிக் கொள்ளலாம்னா, இப்ப சரீரத்திலையும் சத்துவம் ரஜஸ் தமோ குணம் 3 இருக்கு, மனசிலையும் சத்துவம் தமசு ரஜோகுணம் 3 இருக்கு. சரீரத்தில் இருக்கிறத மாத்த முடியாது. மாத்தலாம், கொஞ்சம் சிரமம். எப்படி மாத்தலாம்னா,
ஆகார நியமம் வேணும் பிரதானமா. ஆகாரம், அதாவது சத்துவகுணத்தோடு இருக்கக்கூடிய ஆகார நியமங்கள் இருந்ததுன்னா அப்படின்னா சாஸ்திரம் சொன்னபடி இருக்கணும், மேற்கொண்டு பெரியோர்களை அனுசரிக்கணும், பகவத் சிந்தனை பாகவத சிந்தனை ஆச்சாரிய சிந்தனை தவிர மட்டும் இருக்கப்படாது. இந்த மாதிரி நிலையோடு இருந்தா சரீரமும் சத்துவகுணம் அதிகமாக பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சரீரமத்த இருந்தா போராது. ஏன்னா மனசுதான் பிரதானம். மனசை வைத்துக் கொண்டுதான் நான் என்னென்ன காரியம் மனியோக மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சையே. நம்ம பந்தத்துல இந்த சம்சாரம் என்கிற பந்தத்துல தடை இருப்பதற்கும் மனசுதான் காரணம், மோட்சம் போவதற்கும் மனசுதான் காரணம். அப்படி இருக்க செய்தே அந்த மனசுல இருக்கக்கூடிய சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, இந்த மூன்று குணங்களையும் அதுல ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் கீழே தள்ளி சத்துவகுணத்தை மேலோங்கு செய்தால் அப்ப நான்காம் வர்ணத்தோட மோட்சத்தை அடையலாம். சத்துவகுணத்தால் தான் மோட்சம் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த சத்துவகுணம் இருக்கிறவா பிறக்கும் போது யாருக்கு சத்துவகுணம் இருக்கோ அவாதான் மோட்சம் போக முடியும் என்கிற நிலை கிடையாது. ஏன், அந்த பிராமணனே சத்துவகுண நிஷ்டனா இருந்தா கூட மனசளவில் தமோ குணமோ ரஜோகுணமோ வந்துருத்தோம்னா அவன் சண்டால ஜாதிக்கு போகிறான்னு சாஸ்திரமே சொல்றது. அந்த சாஸ்திரமே அதை சொல்றது. பிராமண தன்மையோடு இல்லை என்றால் அவன் சண்டால ஜாதியில் சேர்கிறான் அப்படின்னு தெரிவிக்கிறதுனும். அப்பன்னா யாராக இருந்தாலும் சத்துவகுணம் பிரதானம். ஆனா அப்படின்னா எதுக்கு சொல்ற, சத்துவகுணத்தை கொடுத்திருக்கலாம், என்ன அவளுடைய கர்மாக்கள் இருக்கணும். இவருடைய கர்மத்துக்கு தகுந்தாப்பட இவருடைய பிறப்பு, அவருடைய கர்மத்துக்கு தகுந்தா அவருடைய பிறப்பு. இதுல இது உயர்ந்தது இது தாழ்ந்தது என்கிற நிலையே கிடையாது. அதனால மனசுத்தியில என்ன பிரதானம் இருக்குன்னா சத்துவகுணத்தை வளர்த்து கொள்ளணும். சத்துவகுணம் வளர்ந்துட்டோம்னாலே இப்ப நம்ம இப்ப காலட்சேபம் கேட்டுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்க நம்மளோட நிறைய பேர் இருப்பா. ஒரு பெரிய ஹால்ல காலட்சேபம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோம். நடந்துருந்தா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காச்சு. அவளாலாம் நாம் சப்தகுணத்தோடு பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வையில என்ன திரும்ப ஏற்படும்? ஓய் நல்லா கேட்டு இருக்காளே, இவ்வளவு ஆச்சரியமா கேட்கிறாளே, இத்தனை சிரத்தையோடு கேட்கிறாளே, இந்த மாதிரி இருக்கேன் இந்த மாதிரி இருக்கேன்னு நல்ல எண்ணங்கள்லாம் நமக்கு உருவாகும். அதே அடி எனக்கு தமோ குணமோ ரஜோ குணமோ இருந்ததுன்னா என்னத்தை கேட்டுட்டு என்ன பண்ண போறா, ரொம்ப சாபம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளே, என்ன பண்ண போறா, எத்தையும் மாற போறது இல்லை, இவ இப்படிதான் இருக்க போறா, அதனால இவ கேட்கறது வெத்தம் என்கிற எண்ணம் ஏற்படும். எது தமோ குணமோ ரஜோ குணமோ ஏற்பட்டார். இப்ப இதுல இருந்தே தெரியறத பாருங்க, நமக்கு எந்தெந்த எண்ணங்கள் உருவாகிறதோ அந்தந்த எண்ணத்துக்கு தகுந்தாற்போல் இவருக்கு சத்துவகுணம் இருக்கா, ரஜோகுணம் இருக்கா, தமோகுணம் இருக்கா அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கலாம். இருக்கானா மூன்று குணங்களும் உண்டு. எது அதிகமாக இருக்கு அதுதான், மூன்று குணங்களும் எப்போதுமே உண்டு. இந்த லோகத்துல இருக்கிற பரியந்தம் மூன்று குணங்கள் எப்போதும் உண்டு. அதுல விகிதாச்சாரம் எது அதிகப்படி அது குறைவா இருக்கு. மூன்று குணங்கள்ல இல்லாத ஒரு நிலை எங்கன்னா செய்வே குணமானதான், அது சுத்த சத்துவமயம்னு பேரு அங்க இருக்கு. அப்படி இருக்கச்சே இந்த கண் கொண்டு பாக்குறோம், கண் கொண்டு பாக்கறச்சே இதெல்லாம் நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா சுவாமி நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, கீதை ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல அப்படின்ற எண்ணம் ஏற்படும். அதே அந்த எண்ணம் இல்லாம நமக்கு தமோ குணமோ ரஜோகுணமோ நன்னா பீடித்து மேலோண்டு போயிருந்தால் அவ என்ன கேட்க போறா, எத்தையும் பண்ணிட்டு இருக்காளே என்கிற எண்ணம் ஒரு இல்லையா, அப்போ ஒரு குற்ற உணர்ச்சியோடு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுறது. அது எதனால ஏற்படுறது, தமோகுணம் அதிகமானால் ரஜோகுணம் அதிகமானால் இந்த மாதிரி இருக்கிறதுனோ அப்படி பண்ணனா அப்பனா அந்த கண் முழுவதும் தமோகுணம் ரஜோகுணம் இருந்ததுன்னு அர்த்தம். பார்த்த உடனே நம் கண்ணுல பட தப்பே படாம நல்லதே பட்டதுன்னா சத்துவகுணம் இருக்குன்னு அர்த்தம். எத்தனையோ தீயவா இருப்பா, அந்த தீயவர்களை பார்த்து நல்ல உபதேசம் பண்றாலும் நிறைய பேர், அவருக்கு சத்துவகுணம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த சத்துவகுணத்தை நல்லா வளர்ந்துட்டாச்சுன்னா நமக்கு எந்த விதமான சிரமங்கள் இருக்காது. ஆனா இது எங்கன்னா நமக்கு ஒவ்வொரு உறுப்புக்குள்ளேயும் சத்துவம் ரஜஸ் தமோகுணம் இருக்கு. கண்ணையும் இருக்கு, மூக்கிலையும் இருக்கு, வாயிலையும் இருக்கு, கையிலையும் இருக்கு, இன்னும் கால்லையும் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா மனசு முழுவதும் சத்தம் ரஜஸ் தமஸ் மூணு இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஓட்டை. ஓட்டை என்னன்னா ஒரு ஓட்டையை திறந்துட்டா அதன் மூலமா ஜலம் ஓடி வருதுன்னு. பெரிய டேம் இருக்கு, பெரிய டேம் இப்ப அநேகமா வீராணம் இருக்கு இல்லையா,
நம்ம பாக்குறோம் காட்டு மன்னார் கோயில் வீராணம். அங்க வீராணத்துல 74 மதகுகள் இருக்கு. ஒவ்வொரு மதகுகளுக்கு ஒவ்வொரு துவாரம் இருக்கு. ஒவ்வொரு துவாரம் இருக்கு. அந்தந்த துவாரத்து வழியா போச்சு இந்த பக்கம் பார்க்கச்சு இந்த வயல் நன்னா செழிப்பா வளருவதற்குண்டான தன்மை இருக்கு. இந்த மதகு வழியா போனா இந்த வயக்காட்டுல நன்னா செழிப்பா வளருவதற்குண்டான தன்மை இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு மதகுல ஒவ்வொன்னு போறதனும். அதே போல நம்முடைய மனசிலிருந்து ஜலம் ஓடுமா போல முதல்ல இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஆத்மாட்டு ஒரு ஞானம் பிரயாணமா இருக்கு. இந்த ஆத்மாலிருந்து ஒரு ஞானம் பிரயாணமா இருக்கு. ஆத்மாதான் பிரதானம். ஆத்மாட்டு நல்லா கேட்டுங்கோ, பிரயாணமா இருக்கு. புறப்படுறது புறப்பட்டுனா ஆத்மாலிருந்து ஞானம் இருக்கணும். அந்த ஞானம் முதல்ல மனசுக்கு வருது. மனசுக்கு வந்துன்னா மனசுன்றதுன்னா அது உடலுக்குள்ளதான் மனசு இருக்கு. மனசுல வந்துருது. ஆத்மா என்னன்னா ஞானத்துக்கு அதிகரணமாக இருக்கும் ஆத்மா. அந்த ஆத்மா எப்படி இருக்கும்? சூஷ்மமா இருக்கும், நிச்சயமா இருக்கும், சேஷத்துவ பாரதந்திரிய உடையதா இருக்கும். அதுதான் ஆத்மாவின் சொரூபம். ஆத்மாவுக்கு பகவானுக்கு நான் தாசபூதன் என்கிற தன்மையோட ஆத்மாவுடைய தன்மை. பரதந்திரன் பகவானுக்கு, சேஷபூதன் பகவானுக்கு. அறிவுடையதாக இருக்கும். அறிவு உடைவது அறிவாகவும். ஆத்மாவுக்கு 2 தன்மை உண்டு. அறிவாகவும் இருக்கும், அறிவு உடையதாகவும் இருக்கும். அப்படின்னா அறிவுக்கு இருப்பிடமாகவும் இருக்கும். அறிவு என்பதே ஞானம். அறிவு என்பதே அப்ப ஆத்மா. அது மட்டும் இல்ல, ஆத்மா அழியுமானா கிடையாது. ஆத்மா எப்போ நித்தியம். ஆத்மா அனாதி நித்தியம். அனாதின்னா எப்ப பிறந்தது கிடையாது. ஆத்மாவுக்கு பிறப்பே கிடையாது. இறப்பு இருக்கா? கிடையாது. இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. நிச்சயமா இருந்துட்டு இருக்கும். ஆத்மா எப்போ நிச்சயமா இருக்கும். அப்படிப்பட்ட ஆத்மா அழிவற்றது. அது மட்டும் இல்ல, ஞானமுடையது, அறிவுடையது. அது மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. ஒன்பொருள் ஈரில வன்புகள் காரணம் தென்பகல் சொன்ன எண்ணிலந்தான ஆத்மாக்கள் இருக்கு. அப்பனா இப்ப நான் சொல்றேன்னு அடியேன்னு சொல்றேன், நான் சொல்றேன். இதெல்லாம் ஆத்மாவை தான் குறிக்கும். அடியேன்னு சொன்னா இந்த சரீரத்தை குறிக்காது. அடியேன் நான் சொல்றாரு, அது என்ன யாரை குறிக்குது? ஆத்மாவை குறிக்குது. அதைத்தான் நான் ஆத்மா சொல்றது. நான் என்று சொன்னாலே ஆத்மாவை குறிக்கும். சரி, என்னுடையதுன்னு சொன்னாதான் உடலை குறிக்கும். என் கை அப்பதான் உடலை குறிக்கிறது. என்னுடையது அப்படின்னா இந்த இடத்துல ஆத்மாவை சொல்லக்கூடிய சப்தங்கள் எல்லாமே நான் கிடைக்கும். சரீரத்தை சொல்லக்கூடிய சப்தம்லாம் என்னுடையதும் குறிக்கும். என்னுடையதுன்னா சொன்னேன். இப்ப வித்தியாசம் என்ன பிரயோஜனம்? நான் என்கிற சொல்லியாச்சு. அகம் அகமேவ பரந்தத்துவம் பார்த்தோம். அகம்னு சொன்னாலே அது ஆத்மா குறிக்கும். இந்த ஆத்மாவே ஞான வடிவாக இருக்கும். ஞானமே ஆத்மா. அப்ப ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கு. ஆத்மாவிடத்துல ஞானம் இருக்கு. மற்ற ஒன்றிலும் ஞானம் கிடையாது. ஆத்மாவை தவிர எதிரியா ஞானம் இருக்கா? எதிலுமே கிடையாது சுவாமி. எதிலையும் கிடையாது. மனசுல ஞானம் இருக்கா? இல்ல. கண்ணுல ஞானம் இருக்கா? இல்ல. மூக்குல ஞானம் இருக்கா? இல்ல. அதே போல காதுல ஞானம் இருக்கா? எதிலையும் ஞானம் இல்லை. ஞானம் இருக்கிற ஒரே வஸ்து என்னன்னா ஆத்மா தான். இது 2 வஸ்து வச்சுக்கிறான். ஒண்ணு பரமாத்மா, மற்றொன்னு ஆத்மா. அதனால அத்தனை வைபவம் ஆத்மாவுக்கு, ஜீவாத்மாவுக்கு அத்தனை வைபவம். ஞானம் இருக்கக்கூடிய வஸ்து ஒரே வஸ்து பரமாத்மா விட்டுருங்க, அவர் பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன். ஆனா அதை தவிர ஞானம் பூர்ணமா இருக்குன்னா அது ஆத்மாவும் மட்டும்தான். ஆனா இந்த சரீரத்துக்கு இருக்கா சுவாமி? சரீரத்துக்கு ஞானமே கிடையாது. எதுக்கு சுவாமி? மூளைக்கு ஞானம் கிடையாது. எதுக்குமே மூளை கிடையாதுன்னு சொல்லுங்க சுவாமி. மூளைக்கு ஞானம் இல்லைன்னு சொன்னா, மூளை உண்டு ஆனா மூளைக்கு ஞானம் கிடையாது. ஏன்னா ஞானம் இருந்தா அவர் கிளம்பி போயாச்சுன்னா தட்டி எழுப்பினா எழுதுகிறாரா? இல்லையே. மற்ற எதுக்கும் ஞானம் கிடையாது. அப்ப ஆத்மா மட்டும்தான் ஞானமுடையவன். அப்படின்னா நான் கண்ணால பார்க்க ஒரு நிமிஷம் பார்க்கணும். நான் கண்ணால பாக்குறேன் என்னணும், கடிகாரத்தை பாக்குறேன். கடிகாரத்தை பார்த்த உடனே அது 6 மணி சொல்றேன். 6 மணி சொல்றேன். 6 மணி சொல்லிட்டு இருக்கச்சே, சரி சுவாமி இந்த 6 மணி சொல்லிட்டு இருக்கனே அப்படின்றச்சே, யாரோ ஒருத்தர் கிளம்பி போயாச்சு. கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவர் அதே அவரு கண்ணு இருக்கு. அவர் 6 மணிக்கு பார்த்து சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அப்ப கண்ணு இருக்கே சுவாமி சொல்ல முடியலன்னா, அப்ப அந்த ஆத்ம ஞானமுடைய கண்ணே இருந்தாலும் கண்ணுக்கு ஞானத்தை கொடுத்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுத்தி கொடுப்பதே ஆத்மாதான். ஆத்மா இல்லைன்னா கண் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, காது இருந்தும் பிரயோஜனம் இல்லை, வாய் இருந்தும் பிரயோஜனம் இல்லை,
மனசு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்ப ஆத்மா தானே பிரதானமா இருக்கு. அந்த ஆத்மா பிரதானமா இருக்கக்கூடிய கண்ணே எல்லா வேலையும் செய்யாது. என்ன புரிஞ்சுக்கோ, அது உள்ளிருக்கக்கூடிய ஆத்மாவுடைய நியமனத்தான் அது பண்றது. அப்ப அந்த இருப்பதான் ஆத்மா. ஆத்மா புறப்பட்டு போயாச்சுன்னா கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே வேலையே செய்யுது. அப்ப ஆத்மாவிடத்துல ஞானம் இருக்கு. அந்த ஞானம் பிரயாணப்படுறது. இப்ப என்ன புரியுதா, ஞானம் ஞானம்னா அறிவுன்னு அர்த்தம். அறிவு. சரி சுவாமி, இப்ப அதை கொண்டுதான் விஷயத்தை தெரியுமா. அறிவுதான் புத்தி. புரிஞ்சுக்கணும். இந்த அறிவுதான் புத்தி. புத்தி என்ன சுவாமி, தர்மபூத ஞானம். கொஞ்சம் நீங்க ஜாகிரதையா கேட்கணும். இன்னைக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஆனா ஒண்ணும் கட்டமே கிடையாது. ஏன்னா சாஸ்திர வாக்கியங்கள் அதை புரிஞ்சுக்கிறதுனா கொஞ்சம் சிரமமா தோணும். ஆனா அடிப்படையில தெரிஞ்சுட்டோம்னா ஒண்ணும் சிரமமே இருக்காது. இப்ப தர்மபூத ஞானம்னு பேர். அதாவது புத்தி சொல்றோம், தர்மபூதன்னு ஞானம் சொல்றோம், அறிவுன்னு சொல்றோம். இதெல்லாம் அநேகமா ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சப்தங்கள். புத்தி, அறிவு, தர்மபூத ஞானம்னா அப்படின்னா என்ன அர்த்தம், அறிவு என்றும் ஞானம் என்றும் எல்லாம் ஒண்ணு. இதுதான் ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஞானம். இப்ப ஜீவாத்மாவுக்கு மற்றவைக்கு என்ன வித்தியாசம் சுவாமி? ஜீவாத்மாவுக்கு என்ன வித்தியாசம்னா புரியறதுக்காக சொல்றேன். இப்ப விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு. விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கணும், அது பிரகாசமா இருக்கணும். ஆனா பிரகாசமா இருக்கச்சே அந்த விளக்கு என்ன பண்றது, நமக்கு விளக்கு தெரியாது. விளக்கு தன்னையும் காட்டுறது, மற்ற பொருளையும் காட்டுறதுன்னு நல்லா பாத்துங்க. விளக்குங்கிற விளக்கு தன்னையும் காட்டுறது, தான் விளக்குன்னு காட்டுறது. ஆனா அதே நேரத்துல அங்க பக்கத்துல இருக்க பொருளையும் அது காட்டி கொடுக்கறதுன்னு. அதே போல ஒரு புஷ்பம் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு புஷ்பம் தன்னை ஒரு இருட்டுல வச்சுட்டு வச்சுக்க, தன்னை காட்டுமா? காட்டாது. பக்கத்துல இருக்கவால காட்டுமா? காட்டாது. அப்ப விளக்கானது தன்னையும் காட்டி பக்கத்துல இருக்கிறான் காட்டுறதுனோ, நல்லா பாத்துக்கோ, காட்டுறதுனோ. ஆனா அதே போல புஷ்பமும் மற்ற பதார்த்தங்களோ தன்னையும் காட்டி மற்றதை காத்துமானா காட்டாது. அப்ப விளக்குக்கு மாலைக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது. மாலை வேறு, விளக்கு வேறு. மாலை தன்னையும் காட்டாது, பக்கத்துல இருக்கிறாரையும் காட்டாது. தன்னையும் காட்டாதுன்னா எப்படி தெரியும்? இருட்டுல மாலை வச்சுட்டு வச்சுக்காங்க, மாலை இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா இருட்டுல விளக்கு வச்ச சுவாமி நன்னா தெரியும், பிரகாசமா தெரியுமே. அது மட்டும் இல்ல, அந்த விளக்கு தன்னை காட்டுறது மட்டும் இல்ல, சுத்தி இருக்க கூடயும் காட்டுறது இல்லையா? அதத்தான் என்ன ஸ்வயம் பிரகாசம்னு பேரு. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இத ஸ்வயம் பிரகாசம்னு பேரு. அதாவது விளக்கு தன்னையும் காட்டுறது, தான் விளக்குன்னு காட்டுறது, தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களையும் காட்டுறது, ஸ்வயம் பிரகாசம்னு பேரு. இன்னொன்னு இருக்கு, அதே ஸ்வயம் பிரகாசம் வந்து ஆத்மாவுக்கு உண்டு. தன்னையும் காட்டுறது, மற்றவாளையும் காட்டுறது. தன்னை என்ன, தான் ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு காட்டுறது. அதே நேரத்துல மற்றவாளை காட்டுறா தெரியாது. இன்னொரு இவாளும் தெரியுது சுவாமி, இவாளை பாக்குறான், அவளை பாக்குறான், அவளை பாக்குறேன்னு தெரியுதுன்னா அப்ப மற்றவாளை அது ஸ்வயம் பிரகாசம்னு பேரு. இன்னொரு ஒண்ணு இருக்கு, சஸ்மை பிரகாசம். சஸ்மை பிரகாசம் அப்படின்னா, இப்ப விளக்கு இருக்கு இல்லையா, விளக்கு தனக்கு பிரகாசிக்குமான்னா தனக்கு பிரகாசிக்காது. அதாவது தனக்கு பிரகாசிப்பது வேறு, தானே பிரகாசிப்பது வேறு. இந்த ரெண்டு சப்தம் நல்லா புரிஞ்சுக்கணும். தனக்கு பிரகாசிப்பது வேறு, தானே பிரகாசிப்பது வேறு. இது ரெண்ட மனசுல வாங்கிக்கணும். அதாவது இதுதான் ஆத்மாவுடைய ரொம்ப முக்கியமான செய்தி. தானே பிரகாசித்தல் என்றால் என்னதுன்னா, விளக்கு தானே பிரகாசிக்கிறது, சூரியன் தானே பிரகாசிக்கிறான். அந்த விளக்கு தானே பிரகாசிக்கிறதுனோ, அந்த விளக்கு தனக்கு பிரகாசிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த விளக்கு நான் விளக்குன்னு அது சொல்லிக்குமா? இதுவே சொல்லாது. விளக்குக்கு நான் விளக்குன்னு தெரியுமா? தெரியாது. விளக்கு அஜித் பதார்த்தம், அதுக்கு தான் விளக்குன்னு தெரியாது. ஆனா ஆத்மாவுக்கு நான் 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 என்பது தெரியும். இதுதான் ஸ்வஸ்மை பிரகாசம்னு பேரு. ஸ்வஸ்மை பிரகாசம்னு பேரு. அதாவது ஸ்வயம் பிரகாசம்னா தன்னையும் காட்டும், மற்ற பொருளையும் காட்டும். இதுக்கு ஸ்வயம் பிரகாசம் பேரு. ஸ்வஸ்மை பிரகாசம்னா தன் தான் யார், தான் 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 சொல்லிக்கும். நான் நான் ஆத்மா சொல்லிக்கிறதுனோ, அகம் நான் நான் சொல்லிக்கிறதுனோ. அதே போல விளக்கு சொல்லுமானா சொல்லாது. விளக்கு சொல்லவே சொல்லாது. ஏன்னா விளக்கு வந்து சிற்பதார்த்தம் கிடையாது. விளக்கு ஆனா விளக்கு தன்னை தான் விளக்குன்னு மற்ற பேருக்கு காட்டி கொடுக்கும்.
தனக்கு விளக்குன்னு தனக்கே தெரியுமானா தெரியாது. ஆனா ஆத்மாவுக்கு நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மான்னு ஆத்மாவுக்கு தெரியும். விளக்குக்கு நான் விளக்கு விளக்குன்னு தெரியுமானா தெரியாது. இந்த விஷயம் நல்லா ஸ்ரீபாஷத்தை ரொம்ப நாளா எடுத்திருக்காரு, கீதையில ரொம்ப நாளா அண்ணன் தெரிவிக்கிறார். அப்படி கட்சி விளக்குக்கு நான் விளக்குன்னு தெரியாது, ஆனா மற்ற பேருக்கு இது விளக்குன்னு தெரியும். அதே போல அடியன் ஆத்மா, ஆத்மான்னு மற்ற பேருக்கு தெரியாது விளக்கு போல. அடியனுக்கு ஆத்மான்னு தெரியுமா? தெரியாது, நன்னாவே தெரியாது. நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா தெரியறதுனோ அதே போல விளக்குக்கு நான் விளக்கு, நான் விளக்குன்னு தெரியுமானா தெரியாது. அதான் சொஸ்மை பிரகாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்கு பிரகாசிப்பது, தானே பிரகாசிப்பது. தனக்கு பிரகாசிப்பது என்னன்னா நான் ஆத்மா, நான் ஆத்மா. தானே பிரகாசிப்பது என்னன்னா அந்த மத்தவால சொல்றது இது இருக்கு இல்லையா? ஆனா ஆத்மா வைக்கிற நான் நான் சொல்லிக்கிறது இல்லையா? ஒவ்வொரு நிமிஷம் நான் சொல்றது. நான் சொல்லிட்டு கச்சே சுவாமி இங்க நேரம் உட்கார்ந்து இருக்கிறேன், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா இன்னார் 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 இன்னார், இவர் எனக்கு பந்துக்கள், இவர் எனக்கு உறவுக்காரன், இவர் எனக்கு சுவாமி, இவர் எனக்கு ஆச்சாரன், இதெல்லாம் நான் தெரியாதுனோ. இதெல்லாம் எப்படி தெரியுது? அது மாதிரி நான் யாருன்றத நான் இன்னார் இன்னார்னு சொல்ற போனோ அதெல்லாம் சஸ்மை பிரகாசம் பேரு. ஸ்வயம் பிரகாசம் உண்டு, சஸ்மை பிரகாசம் உண்டு. அப்படின்னா தனக்கு பிரகாசிக்கும், தானே பிரகாசிக்கும் என்கிற தன்மை ஆத்மாவுக்கு உண்டு. இந்த ரெண்டு தன்மையும் விளக்குக்கு உண்டானா கிடையாது. விளக்கு பிறருக்கு பிரகாசிக்கும், தனக்கு பிரகாசிக்க பிரகாசிக்காது. அதான் முக்கியம். அப்ப ஆத்மாவுக்கு தான் இந்த பெருமை. அறிவு இருக்கிறபடியாலே ஆத்மா நான் 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 இதற்கு அகம் சப்த கோஷரத்வம்னு பேரு. கொஞ்சம் இதுவே ஜாகிரதையா கேட்கணும். அகம் சப்த கோஷரத்வம். அகம் அகம் என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா ஆத்மான்னு அர்த்தம். அகமேவ பரந்தத்துவம் தேவபெருமா சொன்னார் ஒண்ணும். அப்ப அகம் என்ற சொல்லிட்டு ஆத்மான்னு இல்லையா? அப்ப நான் நான் விளங்கணும்னா அது ஞானமா இருந்தா தானே. நான்னு தெரியணும்னா எனக்கு ஞானம் இருந்தா தானே. ஞானம் இருக்கு, ஞானமாவும் இருக்கு, ஞானம் உடையதாகவும் இருக்கு. ரெண்டு குவாலிட்டி அதுக்கு. ஞானம் ஆத்மாவே ஞானம், ஆத்மாவுக்கு ஞானம். ஞானம் உடையதாகவும் இருக்கு, ஞானமாவும் இருக்கு. ஆத்மான்னு சொல்றது நல்லா புரியுது. இப்ப அந்த ஆத்மா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நான் 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 சொல்றேன், அது எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னமா தெரியும்? இப்ப நான் அடிய சொல்லிட்டு இருக்கேன், அடிய நானு சொல்லிட்டு இருக்கச்சு அந்த நான் என்கிற சப்தம் விளக்கு சொல்லாது. ஏன்னா விளக்குக்கு ஸ்வஸ்மை பிரகாசம் கிடையாது, ஸ்வயம் பிரகாசம் உண்டு. மற்றவர்களுக்கு தான் விளக்குன்னு காட்டுமே தவிர தனக்கு தானே நான் விளக்கு விளக்கு அது தெரியுமானா தெரியாது. ஆனா ஆத்மாவுக்கு நான் ஆத்மான்னு தெரியும், மற்றவாளை பார்க்கறது இவாள்லாம் ஆத்மாக்கள் தெரியும், மற்றவானையும் தெரியும், தன்னையும் தெரியும் ஆத்மாவுக்கு. அதான் ஸ்வயம் பிரகாசம், ஸ்வஸ்மை பிரகாசம்னு. அப்ப ஸ்வயம் ஸ்வஸ்மை பிரகாசம் எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கிறது? ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார், ஏதோ அடிபட்டதில்லை, ஏதோ அவருக்கு இந்த லோகத்தை இருக்கிறது பிடிக்கல, பிடிக்காதபடியா தற்கொலை பண்ணிங்கிறது ஏதோ பண்ணிட்டார். பண்ண உடனே அவருக்கு மயக்கம் வந்து கீழே வந்துட்டார். கீழே வந்த உடனே அவரை கொண்டு போய் மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்தாச்சு. சேர்த்த உடனே அவர் 3 நாள் ஆயிடுச்சு, அவர் நினைவே வரல. 4ஆம் நாள் நினைவு வந்துச்சு. நினைவு வந்துன்னா கண்ணை திறந்து பார்த்துட்டு என்ன பண்றாரு? நான் யார், நான் யார், நான் எதற்கு என்ன இங்க கொண்டு சேர்த்திருக்காள், நான் தான் இந்த உலகமே வேண்டாம்னு சொன்னேன், என்னை எதுக்காக என்னை ஏன் இங்க பண்ணிருக்க, நான் 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 சொல்லியிருக்கணும். இப்ப அதே பக்கத்துல யார் அவருக்கு நினைவு போயிடுச்சணும். பக்கத்துல தன் மனைவி வந்தவிட இவ யாருன்னு கேட்பார், யார தகப்பனார் வந்தார் இவர் யாருன்னு கேட்பார், தன்னுடைய சகோதரன் வந்தா இவர் யாருன்னு கேட்கிறாரு. என்ன சுவாமி இதெல்லாம் யார் யாருக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா நான் மட்டும் தெரியுது. நான் நான் எங்க இருக்கேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் என்னமா இங்க வந்தேன், இதெல்லாம் மாத்திரம் கேட்க தெரியுது. அப்ப நான் என்கிற அப்பனா ஆத்மா, அதான் ஸ்வஸ்மை பிரகாசம். நான் நான் அது மாத்திரம் போகவே இல்லை. ஆனா நான் போகல. அதே நேரத்துல தனக்கு உறவுக்காரர்கள் பந்துக்கள் யாரார் உண்டோ அவரெல்லாம் முதலவருக்கு ஞாபகம் இருந்திருக்குமோ, அதெல்லாம் ஞாபகம் போயிடுச்சு. அப்ப ஆத்மா ஸ்வஸ்மை பிரகாசத்துவம் என்னைக்குமே உண்டு. நான் ஆத்மாவுக்கு உண்டான அடையாளமே நான் 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 தெரியும். ஆனா பக்கத்துல இருக்கவாடைய மனைவியோ பிள்ளையோ தகப்பனாரோ தாயவரோ தெரியல. ஆனா நான் மட்டும் நல்லா தெரியறதும். அது எதுக்கு தெரியறது சொன்னா அதுதான் அகம் சப்த கோஷரத்துவம். நான் நான் சொல்லக்கூடாது. ஆத்மாவுக்கு உண்டா
அப்ப நான் யார், நீ யார் எல்லாமே கேட்கணும். இது கேட்கறதுக்கு என்ன, ஆத்மாவில் இருக்கக்கூடிய தன்மை அது. அப்ப ஆத்மா நான்ங்கிற தன்மை மறக்கவே மறக்காது. நான் வந்துட்டேன் மறக்கவே இருக்காது. பைத்தியத்துக்கு கூட நான் சொல்லிட்டு இருக்கோம். பைத்தியம் என்ன பண்ணுவோம், நான் சொல்லவே தவிர பைத்தியத்துக்கு சண்டையை கேச்சுக்கிறது, அங்க ரோட்ல படுக்கிறது, எத்தையோ பண்றது, என்னென்னோ பண்றது, அதெல்லாம் அதுக்கு தெரியாது. அதெல்லாம் அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா நான்ங்கிறது வந்து பைத்தியத்துக்கு நல்லா தெரியும். அதுதான் ஸ்வஸ்மை பிரகாசம். அப்படிப்பட்ட ஆத்மா பிரகாசமா இருக்க, தனக்கு தானே ஒளிவிட்டுக் கொண்டிற மற்ற எந்த பொருள்களுக்கும் இந்த பெருமை கிடையாது. தனக்கு தானே ஒளிவிடுறார். அதனாலதான் ஆத்மானுபவம் கைவல்யார்த்தின்றானே, கைவல்யார்த்தி தன்னை தானே அனுபவிச்சுக்கிறார். இந்த கைவல்யார்த்தினி என்ன தெரியுமா, ஆத்மானுபவம்னு பேரு. ஆத்மானுபவம்னா இந்த ஆத்மா இருக்கணும், இந்த ஆத்மாவை அவருக்கு அவரே அனுபவிச்சுக்கிறார். என்ன ஆனந்தம், ஏன்னா ஆத்மா ஞானமயமா இருக்கு, ஆனந்தமயமா இருக்கு. அதனால என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம் என்ன தனக்கு தானே அனுபவிக்கிறார் இல்லையா, அதுதான் ஆத்மானுபவம் கைவல்யார்த்தின் வெற்றிவிட்டோம். அப்படி இருக்கச்சே அதனால ஸ்வஸ்மை பிரகாசம், ஸ்வஸ்மை பிரகாசம் இந்த பெருமை வேற எதுக்குமே கிடையாது. இதுக்குமே கிடையாதுன்னா பகவானுக்கு உண்டு, பரமாத்மாவுக்கு உண்டு, அது விட்டுங்க. இப்ப இந்த பெருமை ஆத்மாவுக்கு எதனால வந்தது, தான் சொல்லிட்டு இருக்கணும். எதனால வந்துன்னா ஞானத்துக்கு அதிகரணமாக இருக்கிறபடியால். ஞானத்துக்கு அதிகரணம் என்னன்னா அறிவு முழுவதும் ஆத்மாவை பற்றி தான் இருக்கு. நமக்கு இருக்கிற ஞானம்லாம் எங்க இருக்கிற ஆத்மாவில தான் இருக்கு. ஆத்மாவிடத்துல தான் அறிவு உண்டு, மற்றதுக்கு அறிவே கிடையாது. சரீரத்துக்கு எந்த வஸ்துவுக்கும் அறிவு கிடையாது, ஆத்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. கண்ணுக்கோ காதுக்கோ மூக்குக்கோ நாக்குக்கோ தோலுக்கோ எதுக்குமே அறிவு கிடையாது. அப்ப நம்ம யாராவது பார்த்து உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா நான் உடனே தாராளமா இதை என்ன பண்ணலாம், இல்ல ஒண்ணு இல்ல சுவாமி என்ன பண்றது ஒண்ணு இல்ல. ஏன்னா அறிவு இருக்கான்னு எதனால கேட்கிறா, சரீரத்தை பார்த்துதான் கேட்க முடியாதா, ஆத்மாவை பார்த்து கேட்க முடியாது. சரி அறிவு இருக்கான்னு கேட்ட உடனே நம்ம சிரிக்கலாம் தாராளமா, சுவாமி நான் சொல்ல வேண்டிய வார்த்தை நீங்க சொல்லிட்டு இருக்கேன்னு. ஏன்னா அறிவு இல்லைன்னு அவருடைய அபிப்பிராயம். அறிவு இருக்கான்னு கேட்கிறாரு, அறிவு இல்லைன்னு சொல்ல வேண்டியதுன்னு அவருடைய அபிப்பிராயமா இருந்திருக்கு. நிச்சயமா அறிவு இல்லையே. சரீரத்துக்கு அறிவு இருக்கா, இல்லையே. ஆத்மாவுக்கு தான் அறிவு இருக்கு. அவர் அறிவு இருக்கான்னு இந்த சரீரத்தை பார்த்து கேட்கிறாரா, ஆத்மாவை பார்த்து கேட்கிறாரா? ஆத்மாவை பார்க்கலையே. பார்க்காதபடியாலே அவர் சரீரத்தை பார்த்துதான் கேட்கிறான்னு அர்த்தம். சரீரத்தை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்கறது அறிவு இல்லைன்னு தன்னிடையே கிடைக்கிறது. அதனால ஒண்ணு நம்ம கவலைப்படவே வேண்டாம். அறிவு இருக்கான்னு யாராவது நம்ம விஷயம்டா நன்ன வைக்கிட்ட இருக்கிற உண்மையை சொல்ற, நான் சொல்ல வேண்டியது அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்க வேண்டியதா. இதுக்குள்ள உடம்ப பார்த்து வெயிட்டு இருக்காரு. அப்ப ஆத்மாவைத்தான் அவர் பார்க்க தெரிஞ்சுக்கணும்னா தெரிய மாட்டாரு. ஆத்மா கண்ணு படுறதா, படுறதே இல்லையா. தெரிஞ்சாலும் ஆத்மா கண்ணுல பட்டாலும் அப்ப வெய்ய மாட்டார். ஓ ஞானமயன் ஆனந்தமயனா. அப்ப உடம்புக்கு எதுவும் அறிவே கிடையாது. நானே அறிவுள்ளது என்று ஒத்துக்கொள்ளல. அப்ப நான் எவ்வளவு பண்ணணுமோ அதனால நானே பண்ணிட்டேன். என்ன பண்ணோம், இந்த சரீரத்துக்கு அறிவு கிடையாது சொல்லிட்டு அவர் அவ்வளவுதான் பேசும்போது நம்ம அதுக்கு ஆமோதிக்காம பேசாம இருந்தாரு. என்ன ரெண்டு கையை சேர்த்ததான் சத்தம் வரும். ஒரே கை இப்படி பண்ணிட்டே இருந்தா சத்தம் வருமான வராது. அதே போல ஒரு நெருப்பு எடுத்து கீழே போட்டேன், கீழே போட்டுருச்சு அது வெறும் தரையா இருந்தா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, புல் தரையா இருந்தா அந்த நெருப்பு பத்திக்கும். அதே போல சம்பந்தம் இருந்தா தான். அவர் எதோ வைகிறாருன்னா அதுக்கு நான் ஆமோதித்து அதுக்கு எப்படி தலையாட்டினாதான் நிந்திக்கவே முடியும். நான் தலையை ஆட்டலையே. அவர் சொன்னதுக்கு நான் என்ன பண்ணேன், வாஸ்துவம் தான் சுவாமி, அறிவு கிடையாது சரீரத்துக்கு, நானே ஒத்துட்டணும். அப்ப ஆத்மா இடத்துலதான் ஞானம் இருக்கு. இந்த ஞானம் பிரயாணப்படுறது. ஞானம் எங்கே போயிட்டு வர்றதுன்னா எங்கன்னா ஞானம் நேரா மனசை அடிகிறது. ஞானம் மனசை இப்ப சொல்லப்பட செய்தி ரொம்ப முக்கியம். ஏன்னா ஞானம் பிரயாணப்பட்டு மனசை அடையணும். மனசு முழுவதும் என்ன இருக்கு, சரீரம் முழுவதும் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இருக்கு. மனசு முழுவதும் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இருக்கு. அப்ப மனசுக்கு ஒரு வேளை கொடுத்து ஆழ்வார் பெருமாள் என்ன கொடுத்தாரு, முக்கியமான பணி இப்ப செய்ய போறது. என்ன பணி செய்ய போறதுன்னா, இப்ப மனசானது மனசு துவாரா தான் ஒவ்வொரு உறுப்பினு அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புகள் இருக்கு இல்லையா, கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, நாக்கு இருக்கு, அதே போல இருக்கக்கூடிய செயல்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது எது, மனசு துவாரா தான் ஞானமே போக்குவரத்து. எது போல ஒரு பெரிய டேமை திறந்துட்டு இருக்கா,
திறந்து விடுறச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் 4 பக்கம் அது வழி வச்சுட்டு பரவணும். அந்த வழியில போறச்சு இந்த பக்கம் திறந்து விட்டா இந்த சைட்ல இருக்கக்கூட வயக்காட்டுக்கெல்லாம் தண்ணீர் பாய்ச்ச போறது, அந்த பக்கம் திறந்து விட்டா அந்த பக்கம் இருக்கிற வயக்காட்டுக்கெல்லாம் தண்ணீர் பாய போறது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதே போல அப்ப ஒவ்வொரு கதவை வச்சிருக்காலும் ஒவ்வொரு கதவை திறக்கும் போது ஒவ்வொரு வயக்காட்டுக்கு, வயக்காட்டுனா ஒரு வயக்காட்டுன்னு இல்லை, அந்த ஊருன்னே அர்த்தம், அந்த ஊருக்கு போறதானோ. அதே போல மனசுல 5 கதவு இருக்கு. ஆத்மாட்டந்து தர்மபூத ஞானம் என்கிற ஞானம் மனசுக்கு வருது. கொஞ்சம் நல்லா கேட்டுங்க. ஆத்மா இருந்து தர்மபூத ஞானம் மனசுக்கு வருது. மனசுக்கு வந்த உடனே அந்த ஞானம் தான் தண்ணீர்னு வச்சுக்கோங்க. அப்ப டேம்ல அது இருக்கு, தண்ணீர் நல்லா தேக்கி வச்சிருக்கா. அந்த அந்த டேம் திறக்கணும். திறக்கணும்னா அதுக்கு 5 கதவுகள் இருக்கு. ஒவ்வொரு கதவும் ஒவ்வொரு ஊருக்கு போறது. ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பயிர்களும் செழிப்பா இருக்கு. அதே போல அங்க எப்படி தண்ணீர் என்கிற அந்த டேம் திறந்த உடனே 5 ஊருக்கு போகுமா போல இங்க ஆத்மால 5 விதமான துவாரம் இருக்கு. 5 விதமான கதவுகள். அந்த 5 விதமான கதவுகள்ல ஒவ்வொரு கதவா திறந்த உடனே ஒவ்வொரு இடத்துக்கு போறது. எங்க போறது? ஞானம் போறது. ஆத்மாவிடத்திலிருந்து வந்த தர்மபூத ஞானம் என்றது மனசு துவாரா சரீரத்துல இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் போறது. முதல்ல ஆத்மா வெள்ளத்தை போல ஞானம் வந்துட்டோம். மனசு என்கிற கதை நன்னா அந்த பெரிய இடத்துக்கு வந்துடுது. வந்த உடனே அது தேங்கி நிக்கிறது. மனசுல ஆத்மா கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ஞானம் அப்படியே மனசுல வந்துடுத்து. மனசுல அப்படியே தேங்கி நிக்கிறது. தேங்கி நிற்கன அது பிரிச்சு 5 கதவு வழியா கொடுக்கணும். எது கொடுக்கணும்? மனசுதான் கொடுக்கணும். 5 கதவு வழியா திறக்கணும். எதுக்கு தெரியுமா? கண்ணுக்கு ஞானம் கொடுக்கணும். கண்ணு தெரியறது சுவாமி, ஞானம் இல்லைன்னா தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. காதுக்கு ஞானம் கொடுக்கணும், அப்பதான் கேட்கும். மூக்குக்கு ஞானம் கொடுக்கணும், அப்பதான் அது நுகர முடியும். நாக்குக்கு ஞானம் கொடுக்கணும், அப்பதான் பேச முடியும். தோலுக்கு ஞானம் கொடுக்கணும், அப்பதான் தொடுகுணர்ச்சியே கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்? கண்ணால பார்க்கவே சுவாமி, கொஞ்ச நாள் பார்த்தோம், கண்ணால பார்த்து கடிகாரத்தை பார்த்து இந்த நேரம் சொல்றோம். மனசு சொல்றதா கண் சொல்றதா? கண்ணுதான் சொல்றேன். ஆனா அதே கண்ணு பிராணம் போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கணும். அப்ப பார்த்து சொல்றதா? சொல்லலையே. ஏன்? அந்த கண்ணுக்கு ஞானம் கொடுக்கக்கூடிய ஆத்மாவினது கிளம்பி போனபடியாலே அந்த கண்ணால ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப கண்ணே இருந்தாலும் காதே இருந்தாலும் மூக்கே இருந்தாலும் நாக்கே இருந்தாலும் அதற்குண்டான ஞானம் இருந்தா தான் அது வேலை செய்யுமே தவிர ஞானம் இல்லைன்னா வேலை செய்யாது. அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த என்ன பாருங்க, இந்த நிலை 5க்கும் வெவ்வேறு ஞானம். கண்ணுக்குண்டான ஞானம் வேறு, காதுக்குண்டான ஞானம் வேறு, நாக்குக்குண்டான ஞானம் வேறு, மூக்குக்குண்டான ஞானம் வேறு, தோலுக்குண்டான ஞானம் வேறு. ஏன்னா கண்ணுக்குண்டான ஞானத்தால கண் பார்க்க போறது, காதுக்குண்டான ஞானத்தால காது கேட்க போறது, நாக்குக்குண்டான ஞானத்தால நாக்கு பேச போறது, மூக்குக்குண்டான ஞானத்தால மூக்கு முகர போறது, தோலுக்குண்டான ஞானத்தால தொடுகு நீட்சி கொடுக்க போறது. அப்படி இருக்கச்சே வெவ்வேறு ஞானம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்தந்த ஞானத்தை பிரிச்சு எது கொடுக்கறது? மனசுதான் கொடுக்கறது. மனசுதான் கொடுக்கறதுனோ அந்த மாதிரி கொடுக்கச்சு. அப்படிப்பட்ட ஆத்மாவிலிருந்து கிளம்பி மனசுக்கு வந்துடணும். மனசு கிளம்பி ஞானம் எது கொடுக்குது? கண்ணு கொடுக்கறது, காது கொடுக்கறது, மூத்து கொடுக்குது இல்லையா? இப்ப இந்த நிலைமை பாருங்க, மனசு முழுவதும் முக்குணம் இருக்கு. மனசு முழுவதும் முக்குணம் இருக்கு. அப்ப ஆத்மாவின் ஞானம் மனசை அடைஞ்சிட்டு. அதாவது புரியத்துக்கா சொல்றேன். நம்ம சில இடத்துல எல்லாம் சில வஸ்துக்கள் வச்சிருப்பா. ஒண்ணு வேண்டாம், நம்ம புல்லாங்குழல் இருக்கணும், அது சொன்னால் என்ன பிடிக்கும். இந்த புல்லாங்குழல் ஊதர போகணும். புல்லாங்குழல் ஊதரச்சே அதுல நிறைய ஓட்டைகள் இருக்கும். இந்தந்த ஓட்டையை குடிச்சா ஒரு சப்தம் வரும், இந்த ஓட்டையை முடினா ஒரு சப்தம் வரும், அந்த ஓட்டையை முடிஞ்சா ஒரு சப்தம் வரும். அதாவது காந்தாரம், ரிஷபம், காந்தாரம், சப்தம், சப்த ஸ்வரங்கள் சொல்றா இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு சப்தம் மாறுது இல்லையா? மாறினாலும் உள்ளுக்குள்ள வரக்கூடிய காத்து என்ன? ஒரே காத்து தான். ஒரே காத்தா இருந்தாலும் அதுல ஓட்ட வழியா வர்றச்சே அதோட சப்தங்கள் மாறுறதோனும். அதே போல ஆத்மாவிட்டு வரக்கூடிய ஞானம் ஒரே ஞானம். அந்த ஞானம் மனசுக்கு வந்துடுத்து. மனசுக்கு வந்துருந்து
மனசுல இருந்து பிரியறது. எங்கெங்க பிரியறது? கண்ணுக்கு போறது, காதுக்கு போறது, மூக்குக்கு போறது, நாக்குக்கு போறது, தோலுக்கு போறது. தோடிச்சே அப்ப அதை பிரியும் போது அந்தந்த கருவிக்கு அந்தந்த உபகரணங்கள், கண்ணுக்கு தேவையான ஞானத்தை மனசுதான் கொடுக்கறது, காதுக்கு தேவையான ஞானத்தை மனசுதான் கொடுக்கறது. இதனால அங்கிருந்து வரைச்சு ஒழுங்கா வருது. இங்க வந்தவொடனே மாற்றம் ஏற்படுறது. என்ன மாற்றம் சுவாமி ஏற்பட்டதுன்னா, இது போல இப்ப இந்த புல்லாங்குழல் பார்த்தோம்னா காத்து ஒரே காத்துதான். ஆனா நான் எந்த துவாரத்தை மூடுறனோ அதுக்கு தகுந்தாப்புற சப்தங்கள் மாறுறதும். அதே போல இந்த மனசுல முக்குணங்கள் இருக்கு. ரஜோகுணம் இருக்கு, தமோகுணம் இருக்கு, சத்துவகுணம் இருக்கு. இந்த 3 இருக்கச்சே இப்ப எது போல இன்னொரு திட்டான்னு சொல்றேன். இதை விட இன்னொரு திட்டான்னு சொன்னா புரியும், நல்லா புரியும். இன்னொரு திட்டான்னா, ஒருத்தர் என்ன பண்ணார், ஆச்சரியமா சில 2 விஷயம் சொல்றார். ஒண்ணு இல்ல சுவாமி, இந்த பக்கம் ஒரு வண்ண கலாபம் வண்ணத்தை பூச்சிருக்கேன், 4-5 வண்ணம் இருக்கு. அந்த வண்ணம் இருக்கிறபடியாலே அந்த வண்ணத்துக்கு தகுந்தாற் போல இதை கொண்டு போறேன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 5 வர்ணங்கள் போட்டார். 5 வர்ணங்கள் போட்ட உடனே அங்கிருந்து வருது, ஜலம் வருது. ஜலம் வரைச்சு 5 துவாரத்துல போகணுமோ, எந்த ஜலம் எந்த துவாரத்துல போயிட்டோ அந்த வர்ணம் அந்த ஜலத்துக்கு வந்துடும். அந்த ஜலம் அந்த வர்ணத்துக்கு வந்துருவோம். இந்த ஜலம் சிகப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடிய துவாரத்துக்கு போயிட்டுனா சிவப்பா வரும். அதே போல கருப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடிய துவாரத்துக்கு போயிட்டுனா கருப்பா வரும். அதே பச்சை வர்ணத்தில் இருக்கக்கூடிய துவாரத்துக்கு போயிட்டுனா பச்சையா வரும். இந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும். அதே போல இந்த மனசுல இருந்து அந்த தர்மபூத ஞானம் கண்ணுக்கு போகணும், மூக்குக்கு போகணும், காதுக்கு போகணும். இந்த மனசுக்குள்ள ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் 3மே இருக்கு. ரஜோகுணம் வர அதிகமா இருந்ததுன்னா அதே ரஜோகுணத்தோடு தான் மூக்குக்கு, காதுக்கு, கண்ணுக்கு போறது. சத்துவகுணம் அதிகமா இருந்ததுன்னா அதே சத்துவகுணத்தோடு தான் மூக்குக்கு, கண்ணுக்கு, காதுக்கு அதிகமா போறது. தமோகுணம் அதிகமா இருந்ததுன்னா அதே தமோகுணத்தோடு தான் போறது. ஏன் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்படி வச்சிருப்போம் அப்படின்ட்டு இந்த மனசுல தமோகுணம் தான் நிறைய இருக்கு. ரஜோகுணமும் சத்துவகுணம் இங்க குறைஞ்சிருக்கு. தமோகுணம்னா ஒரு மயக்கமா இருக்கும். மயக்கமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை மனசுல வந்து இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப ஆத்மாட்டு இருந்து பியூரா வந்துடுத்து ஞானம். அந்த ஞானம் இங்க வந்த உடனே மாறுறது. இங்க வந்த உடனே மாறுறது. எப்படி மாறுறதுன்னா ஒண்ணு வேண்டாம், ஒரு காத்து நல்லா தென்றல் காத்து அடிக்கிறது. அங்கிருந்து வச்சு நன்னா தங்க ரொம்ப நன்னா இருக்க சுவாமி தென்றல் காத்துன்றா. இங்க ஒரு குப்பையை வச்சிருக்கான். அடிக்கடி வாசல்லாம் பாக்குறமே, லாரி போச்சு ஒரு மாதிரி துர்நாற்றம் அடிக்கிறதும் குப்பையை வச்சிருக்கா. அந்த தென்றல் காத்து இந்த குப்பை வண்டிகிட்ட வந்துடுது. வந்த உடனே அந்த காத்து திருப்பி வந்துடுது. வந்த உடனே அந்த காத்து எப்படி இருக்கும்? துர்வாசனை அடிக்கும், துர்நாற்றம் அடிக்கும், துர்நாற்றம் அடிக்கணும். ஆனா அது முதல்ல வரைச்ச எப்படி இருந்தது? அந்த லாரிக்கு வரத்துக்கு முன்னாடி நன்னா இருந்ததுனோ, அங்க ஆனந்தமா இருந்தது, நன்னா இருந்தது. அந்த தென்றல் காத்து நன்னா சுவாசிக்கக்கூடிய தன்மையில இருந்தது. இங்க லாரிக்கு வந்த உடனே அந்த குப்பையில பட்ட உடனே அதில் இருக்கக்கூடிய துர்நாற்றம் வெளில வந்துட்டோம். அதே போல ஆத்மாவிடத்துல இருக்கக்கூடிய தர்மபூத ஞானம் பியூரா வந்துட்டு இருக்கு, பரிசுத்தமா வந்துட்டு இருக்கு. மனசுக்கு வந்த உடனே ஏன்னா ஆத்மாக்குள்ள தமோ குணமோ ரஜோகுணமோ சத்துவகுணமோ கிடையாது. ஆனா அதை பத்தி மேலையும் சொல்ல போறேன். அங்கேயும் சில அடுக்குகள் இருக்கு. அது கர்மாதீனமா எப்படி வந்து அது மேல கொண்டு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம் அந்த விஷயத்த. அப்படி இருக்க செய்து அங்கிருந்து பியூரா வரும்போது இங்க மனசுல வந்த உடனே இங்க தமோகுணம் இருக்கணும். அப்படி தமோகுணம் அதிகமா வச்சுட்டு இருக்கேன். சத்துவகுணம் வந்தா சத்துவகுணத்துக்கு தகுந்தா போல அந்த அந்த நிலைதான் போயிட்டு இருக்கும். இப்ப தமோகுணம் வந்து இருக்கணும். தமோகுணம் வந்த உடனே அதே ஞானத்தை கொண்டு போய் எங்க போடுறது? கண்ட போய் கொடுக்கறது. கண்ணில் கொடுத்த உடனே ஒரு மாதிரி மயக்கமா, ஒரு மாதிரி சரியான பார்வை இருக்காது. அதுக்கு பேர் குதிருஷ்டின்னு பேரு. திருஷ்டின்னா பார்வை, கூதிருஷ்டினா நேர் பார்வை இல்லை. யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கேன், அவர்கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் விட்டுட்டு என்னென்ன தீயது இருக்கோ தீயதை விட்ட கிடையாது, இவரா தீயதை கல்பிக்கிறார். கல்பிச்சு அந்த தீயதை அந்த கண் பார்க்கச்சு அந்த கண்ணு தீயது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியாது. என்ன காரணம்? தமோகுணத்திலிருந்து மனசுல வந்தபடியாரு. அதே போல தன்னுடைய காது இருக்கு இல்லையா, காதுக்கு அதே தமோகுணம் போறச்சுன்னா அவன்கிட்ட நல்லது இருக்கு, நல்ல விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு, அதையே இவன் தீயதான் எடுத்துக்கிறான். என்ன காரணம்? தமோகுணம் இருக்கிறபடியால. இந்த மாதிரி ஒவ்வொன்னும் பார்க்கச்சு அப்ப இதெல்லாம் தெரியணும். அப்ப சத்துவகுணத்தோடு ஞானம் நேரா உடைச்சு
அப்ப மத்தவாளை பார்க்கச்சே இவர் ஆண், இவர் பெண், இவர் குள்ளம், இவர் உயரம், இவர் அழகு, அழகு இதெல்லாம் தெரியாது. என்ன பண்ணுனா இவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆத்மா ஞானமுடையவன், ஆனந்தமுடையவன். அப்படிப்பட்ட இந்த நிலை இருக்கிற அதுதான் நல்லதும் கண்ணில் அதுதான் தெரியும். என்ன தெரியும்? சத்வகுணத்தோடு இருக்கக்கூடிய ஞானம் பிரசரிச்சுட்டா கண்ணில அந்த ஆத்மாவுக்குண்ட என்னமா பண்ணிட்டு இருக்காரு, என்னமா கைங்கரியம் பண்றாரு, என்ன இதெல்லாம் கண்ண நன்னா படும். அந்த சத்துவகுணமும் இல்லாம ரஜோகுணமோ தமோகுணமோ மனசுல இருந்து வெளில வந்துருத்துன்னு வச்சுக்கோ. ரஜோகுணம் வந்தா என்னன்னா என்னவோ பண்ணிட்டு இருக்காரு சுவாமி, என்ன பண்றாரு, ஒண்ணும் பண்ணல, ஒரு பிரயோஜனை, எதுக்காக அர்த்தமா காலட்சேபம் கேட்டு இருக்காரு, இந்த எண்ணம் வந்துடும். தமோ குணம் வந்தா தூக்கம் வருது சுவாமி, மயக்கமா இருக்கு சுவாமி, ஏன் இங்கெல்லாம் உட்கார வேண்டாமே, நம்மளை பார்த்துக்க வேண்டாமா, நாமே ரட்சிக்க கொள்ள வேண்டாமா, இந்த எண்ணெல்லாம் தமோ குணத்தால ஏற்படுறது. அப்ப சத்துவகுணம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, நல்ல சிந்தனைகள், நல்ல இது வந்துருக்கணும், இதை தெரியணும். அப்ப சத்துவகுணத்தோடு வந்து ஞானம் கண்ணுக்கு அடைந்த உடனே கண் அப்படியே பார்க்கறது, பார்த்து அதற்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தில் சத்துவகுணம் இருக்கணும்னு நல்லதா பார்க்கறது, நல்ல விஷயமா பார்க்கறது. அதற்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தில் சத்துவகுணம் இருக்கிறபடியாலே நல்லா இருக்க சுவாமி அப்படின்னா. அதே வந்திருக்கிற ஞானத்தில் ரஜோகுணம் இருக்குன்னா எதற்காக சுவாமி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா, எதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கா, கிளம்பி போலாமே, என்ன இவ உட்கார்ந்துட்டு காலட்சேபம் கேட்டுட்டு இருக்கா, எதுக்காக கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு தோணும். அதே தமோ குணம் வந்துருக்குங்க, நல்லா தூங்கலாமே சுவாமி, இவர் உட்கார்ந்துட்டு இது பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நிம்மதியா தூங்கலாமே அப்படின்னு தோணுமோனோ. அப்ப ஒரே ஞானம், ஒரே ஆள் தான், ஒரே கூட்டம், ஆனா மூணா மனசுக்கு வருதணும். சத்துவகுணம் வந்தா அது வேற மாதிரியா இருக்கு, தமோ குணம் வந்தா அது வேற மாதிரியா இருக்கு, ரஜோகுணம் வந்தா வேற மாதிரியா இருக்கணும். அப்படி இருக்கச்சே அதத்தான் இதுதான் என்ன பண்ணுவான்னா சில டிராயிங் எல்லாம் போட்டுருவா, புஸ்தகத்தோட வரும் டிராயிங். இந்த சித்திரத்தை பார்த்து, இந்த வரைபடத்தை பார்த்து நீங்கள் அதுக்கு கருத்து சொல்லுங்கன்னுவா. இவர் தமோ குணத்தோடு இருக்கக்கூடிய மனசு இருந்துட்டு வச்சுக்கேன், அப்ப கண்ணில் அந்த தமோ குணம் தான் வரும். கண்ணில் பாக்குறச்சே இந்த தப்பு இருக்கு, இந்த தப்பு இருக்கு, இந்த தப்பு இருக்குன்னு தோணும். ரஜோகுணம் வந்துச்சுக்கேன், இது இப்படி பண்ணிருக்கலாம் போல் இருக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னு தோணும். சத்துவகுணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அவன் நல்லா இருக்கு, இப்படி நல்லா இருக்கு, இப்படி நல்லா இருக்கு அப்படின்னு தோணும். இப்ப இந்த மூன்றும் வர்றதுனும், அப்ப ஆத்மாவுக்கு ஞானம் பரப்புறதுனும் அந்த ஞானம் பியூரா இருக்கு. பியூரா இருக்கச்சே இதுதான் கணக்கு. இங்க மனசுக்கு வந்ததுக்கு அப்புறம் மனசுல இருக்கக்கூடிய தமோ குணமோ ரஜோ குணமோ சத்துவகுணமோ எதோ அதற்கு தகுந்தாப்புற பிரிச்சு கொடுக்கறதுனும். அப்ப கண்ணென்ன, காதென்ன, மூக்கென்ன போறது, எதோடு போறதுன்னா அதற்கு தகுந்தாற்பதான் செயல்படும். சத்துவகுணத்தோடு போனால் அதற்கு தகவல் செயல்படுறது, ரஜோகுணத்தோடு போனா அதுக்கு தகுந்தாற்போல செயல்படுறது, அதே கூட தமோ குணத்தோடு போனா அதுக்கு தான் செயல்படுறது. சரி சுவாமி, இப்ப இந்த கணக்கு நல்லா தெரிஞ்சுட்டோம், சரி தெரியாது, இதுதான் நடக்கிறது. நல்லா உண்மையை புரிஞ்சு. ஏன்னா இப்ப நீ பேசிட்டு இருக்கேன், சரியா சொன்னேன்னா சத்துவகுணத்தோடு சொல்றேன்னு அர்த்தம், தப்பா சொன்னேன்னு வச்சுக்கேன் ரஜோகுணத்தோடு சொல்லிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி சொல்லவே இல்லையா சுவாமின்னா, சொல்லப்படாதுன்றதுக்காக தான் நல்லா பார்த்துட்டு வரும். ஆச்சாரிய கட்டாட்சம் வேணும், இது நல்ல சிந்தனையோடு இருக்கணும், அதுக்காக தான் பண்றது. அதே போலதான் இங்கேயும் அப்படின்னு தெரியா. அப்ப கண், காது, மூக்கு எல்லாமே சரி சுவாமி, அப்ப ஒண்ணு பண்ணுவோமே, இங்க இருந்து இது கொடுக்கட்டுமே. மனசுல இருந்து சப்தகுணத்தோடு தமோ குணத்தோடு ரஜோ குணத்தோடு வந்தா கூட கண்ணு கொஞ்சம் மாத்திட்டா அதே சத்துவகுணம் மாத்திக்குமான்னு மாத்தாது. கண்ணையே மாத்த முடியாது, காதையே மாத்த முடியாது, சரி ஆளையே மாத்துறான்னா ஆளையே மாத்த முடியாது. அப்ப என்ன மாத்தணும்? மனசுல இருக்கக்கூடிய தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் கீழே தள்ளி சத்துவகுணத்தை மேலோங்க வளர வைக்கணும். சத்துவகுணத்தை மேலோங்க வர வைச்சாச்சுன்னா அது நல்லா வளர்ந்துருச்சுன்னா அப்ப ஆத்ம ஞானம் வரும்போது மனசு முழுவதும் சத்துவமாக இருக்கும். அப்ப சத்துவமாக இருக்கச்சே என்ன ஆகுன்னா சாத்விகமான ஞானம். சாத்விகமான ஞானம் வந்துட்டுன்னா கண்ணுக்கு எல்லாமே நல்லதுதான் தெரியும், தீயதே தெரியவே தெரியாது. அந்த ஞானம் வருமானா நல்லா வருமே. அந்த ஞானம் வந்துட்டுன்னா நம்ம படிக்கச்சேயே இது இவ்வளவு அர்த்தத்தை கொடுத்துருக்காரே சுவாமி, என்னமா இருக்குன்னு சில பேருக்கு புரியறது பாருங்க. குழந்தைகளை சில காலம் படிக்கச்சே புரியல சுவாமி, புரியல சொல்றாங்க. என்ன காரணம்? தமோ குணத்தோடு. அதனாலதான் ராத்திரி படிக்கப்படாதுன்றான், கார்த்தால படிக்கணும். கார்த்தால தான் சத்துவகுணம் இருக்கக்கூடிய நேரம், அது ராத்திரி தமோகுணம் இருக்கக்கூடிய நேரம்.
இல்ல சுவாமி எனக்கு சத்தோகுணம் வந்து இருந்தாவிட அந்த நேரத்துக்கு தகுந்தப்ப அதுவும் தன்னுடைய வேலையை காட்டுமோனோ, அதனாலதான் கார்த்தால படிக்கணும்னு சொல்றாரு. இப்ப இவருக்கு எல்லாமே இப்ப சத்தோகுணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், பார்க்கிறவாரெல்லாம் பாகவதால் பக்தர்கள், இவெல்லாம் பகவத் சிந்தனைகள், பக்தர்கள், அடியார்கள் அப்படின்னு தோணும். அது இல்லைன்னு வச்சுக்கேன், இவெல்லாம் இவன் தீவிரவாதி போல் இருக்கு, இவெல்லாம் இப்படிப்பட்டவா போல் இருக்கு அப்படின்னு தோன்றதுனோ. அதனாலதான் தெரியும். அப்ப சத்துவகுணத்தை வளர்க்கணும். மனசுல இருக்கும் ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, இதெல்லாம் கழிக்கணும். இப்ப இதெல்லாம் புரியாத கணக்கா சுவாமி? ஒண்ணுமே இல்லையா சுவாமி? புரியாத கணக்கே கிடையாது. இப்ப சத்துவகுணம் வளர்வதற்கு என்ன பண்ணணும் அதை பார்க்கணும். அதை மேற்கொண்டு என்னாச்சு? சத்தமே இல்ல. அதான் சுவாமி கட் ஆயிட்டார் போல இருக்கு. ஏதோ சிக்னல் ப்ராப்ளம் போல. பாப்போம், வெயிட் பண்ணலாம். வந்துட்டேன் சுவாமி, வந்துட்டேன். அடியேன் சுவாமி, அடியேன். அடியேன் சுவாமி. நெட்டு போயிடுத்து. இப்ப மறுபடியும் வந்துடுது அதுவே. அப்ப தமோ குணமோ ரஜோ குணமா இருந்தாருன்னா அப்ப அதுல இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக மாறுபடுது. இந்த கணக்கு ஒண்ணு புரியாத கணக்கெல்லாம் ஒண்ணுகிறது. ஏன்னா ஒன்னும் அயோமயமா எதுவும் இருக்கு சுவாமினை ஒண்ணு நினைக்க வேண்டாம். தெளிவா புரியும்படிதான் பிரமாணம் எழுதி வச்சிருக்காரு. இப்ப இதுக்கு உண்டான ஸ்லோகம் என்னன்னு பார்ப்போம். இது கீதையில என்ன சொல்லியிருக்கார், எப்படி சொல்றார்? அர்ஜுனன் கன்னடத்தை கேட்கறான். என்ன கேட்கறான்னா, நான் ரொம்ப நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேனே கண்ணா, ஆனா ஏன் எனக்கு இதெல்லாம் செல்ல சீடு கிடு புத்திலாம் வந்துட்டு இருக்கு, எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு கேள்வி கேட்கறான். அதான் தெரிவிக்கிறார். அனிச்சன் அபி வாட்சணீய பலாத்திவை ஜியோதிகா 3வது அத்தியாயத்துல 36வது ஸ்லோகம். அப்படின்னா எனக்கு பிடிக்காட்டாலும் என்னை பிடிச்சு இழுக்கிறதே சிலதெல்லாம், இந்த தீய காரியம் இழுக்கிறதுனோ, இது என்னை பிடிச்சு இழுக்கிறது என்ன காரணம்? கண்ணன் கேட்கிறான். இந்த கேள்விக்கு கண்ணன் ஆச்சரியமா பதில் சொல்றாரு பாருங்க. எனக்கு நாம நினைக்கிறோமோ, ஏன் சுவாமி இந்த மாதிரி தவறான இடத்துக்கெல்லாம் பயின்று இருக்கோம், எனக்கு பிடிக்கல, ஆனா மனசு என்னமோ அங்க போறது அப்படின்னா, மனசு என்னமோ அங்க போறதுன்றோம்னா எதுக்காக போறது? தமோ கூட நிஷ்டையா இருந்தா போயிடும், ரஜோ கூட நிஷ்டையா இருந்தா போகும், சத்துவ குணமா இருந்தா போகாது.
போகாதுன்னா போகவே போகாது. அதுக்கு என்ன பதில் சொல்ல பாருங்க. யததோபி ஹிருத கௌந்தேய புருஷத்துவ விவஸ்திதா இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசவம் மனகா. இது 2வது அத்தியாயத்துல 60வது ஸ்லோகம். என்ன தெரியும்னா, இந்திரியங்கள்லாம் ரொம்ப வலிமையானவை அர்ஜுனா, ரொம்ப பலம். இந்திரியங்கள் சாமான நினைச்சிருந்தே. உன்னிலாவை ஐவரால் குமரையிட்டு என்னை உன் பாத பங்குன்னு அழ்வாரை கதறா. இந்திரியங்கள் ரொம்ப பலம் இருக்கும். ஆனா இந்திரியங்களை காட்டும் பலம் வாய்ந்தது மனசு. இந்திரியங்கள்னா என்னது? கண் என்ன, காதென்ன, மூக்கென்ன, நாக்கென்ன, தோல், பஞ்ச இந்திரியங்கள் பேரு. இந்த பஞ்ச இந்திரியங்கள் படாத, ஏன்னா கண்ணு எதை பார்க்கப்படாத அது பார்க்கும். வாய் எதை பேசப்படாத, நாக்கு எதை பேசப்படாத பேச ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த பலம் அதிகம். நம்ம காட்டுல மீறிண்டு போறதுனும் இது இந்திரியங்களுக்கு உண்டான தன்மை. அதான் வலிமை அதிகம் இந்திரியங்களுக்கு. ஆனா அந்த இந்திரியங்களை காட்டிலும் மனசுக்கு இன்னும் வலிமை அதிகம். அதுக்கு இன்னும் வலிமை, நல்ல பலம் மனசுக்கு அதை விட அதிகம். ஆனா அதை விட பலம் எதுக்கு தெரியுமா? ஆத்மாவுக்கு தான். ஆத்மா தான் கண்ட்ரோல் பண்றது, இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்றது, மனசையும் கண்ட்ரோல் பண்றது. ஆனா அர்ஜுனன் கேட்கிறான், ஆத்மா தான் எல்லாம் சொன்னபடி கேட்கலையே சுவாமி. இந்த ஆத்மா காலட்சேபத்தை வரணும்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா என்ன பண்றது? எத்தையும் இங்க வலிக்கிறது அங்க வலிக்கிறது, கொஞ்சம் நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாமான்னு தோன்றது. இதெல்லாம் இதெல்லாம் பண்றது மனசு பண்றது தோணும். இப்ப ஆத்மா சொல்றது கேட்கறதானா, அப்ப அந்த மனசுல இருக்கக்கூடிய தமோ குணம் என்ன பண்றதுன்னா அதை அமுக்கிறது. இந்திரியங்கள் என்ன பண்ண? இந்திரியங்கள் தான் புத்தி. என்ன புத்தி? சாரி, மனசுதான் புத்தி. சாரி, இந்திரியங்கள் புத்தி இல்ல, மனசுதான் புத்தி. அந்த மனசான புத்தி என்ன பண்றதுன்னா, நான் பண்ணணும் அதான் முடிவெடுக்கிறது. மனசு சொல்றது வேண்டாம், அதை பண்ணாத, அது தவறான காரியம், பண்ணாதன்னு சொல்றச்சு மனசை. அதெல்லாம் என்ன புத்தி சொல்றது? என்ன பண்ணிட்டா என்ன, அவெல்லாம் பண்ணிட்டு இருக்காரணும், நாமம் பண்ணா என்ன? இந்திரியாணி பிராண்யாபகு இந்தியஸ்ய பரம் மனகா மனசஸ்து பராபுத்தி யோ புத்தி பரஸ்துதியகா. 3வது அத்தியாயத்துல 42வது ஸ்லோகம். என்ன தெரியும்னா, இந்திரியங்கள் தான் ரொம்ப உயர்ந்துன்னு பேசப்படுறது. அப்படின்னா எதை பட்டுவோம்? இந்த காலத்தை விட அதை விட இந்திரியங்களை காட்டிலும் மனசு வலிமைப்படுத்து. இந்திரியங்களுக்கு மனசு வலிமை, மனசுக்கு இருக்கக்கூடிய இந்த இது இருக்கு, பலம் இருக்கே. நம்முடைய கண், காது, மூக்கு, செவி இவர்களை காட்டிலும் மனசுக்கு பலம் அதிகம். ஆனா மனசை காட்டிலும் புத்திக்கு வலிமை அதிகம். புத்திக்கு என்ன அர்ஜுனா, இந்த புத்தியை காட்டிலும் காமம் மிகவும் வலியது. காமம்னா ஆசை, பேராசை. அப்படிப்பட்ட ஆசைன்றது மிகவும் அதிகம். அப்ப முதல்ல இந்திரியங்கள், நம்முடைய கண், காது, மூக்கு, செவி, தொடு உணர்ச்சி, இதுக்கு பலம். இதனுடைய பலத்தை காட்டிலும் மனசுக்கு பலம் அதிகம். மனசுடைய பலத்தை காட்டிலும் புத்திக்கு பலம் அதிகம். புத்தியுடைய பலத்தை காட்டிலும் காமத்துக்கு இன்னும் பலம் அதிகம். காமம் என்ன? நம்ம ஆசைப்படுறது கிடைக்கணும் இந்த நிலைக்கு போறோம். அதான் தெரிகிறார். இந்திரியங்கள்னா நம்முடைய புலன்கள். இதெல்லாம் என்ன பண்ணும்? இதெல்லாம் வெளிப்புறங்கள். கண், காது, மூக்குல வெளிப்புறங்கள். அந்த வெளிப்புலன்கள் நம்ம கொஞ்சம் அடக்கத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு தட்டு வச்சுக்க, கண்ணு அங்க பார்க்காத அப்படின்னா கண்ணை மூடிடுவோம். அதே போல காது அதை கேட்காதுன்னா பஞ்சு போட்டு பார்த்து அடிச்சிடலாம். வாய் அந்த வார்த்தையை பேசாதுன்னு சொன்னா ஏதோ ஒன்று போட்டு மூடிடலாம். ஆனா மனசு இருக்கணும். மனசை எதை கொண்டு மூட? மனசை அதை நினைக்காதுன்னு சொல்றது சுவாமி. ஞாபகம் வந்துட்டே இருக்க சுவாமி. மனசை எதை கொண்டு மூட? மனசு அதனால்தான் இந்திரியங்களை காட்டிலும் மனசுக்கு தான் பலம் அதிகம். மனசை எப்படி ஒண்ணு மூடுறது? ஏன்னா கண்ணனா அந்த ரப்பைய முடியாச்சுன்னா முடியலாம். ஆனா அந்த மாதிரி முடியும்னா மனசு விட. ஆனா அந்த மனசாய் தேவலை. அதை விட எதுக்கு? புத்திக்கு இன்னும் பலம் அதிகம். புத்திக்கு இன்னும் பாத்தீங்கன்னா, புத்தி தான் உறுதி எடுக்கக்கூடிய ஞானம். மனசு ஒண்ணு சொல்லும், அதை இல்லைன்னு ஆக்கக்கூடிய தன்மை புத்திக்கு தான் உண்டு. என்ன இல்லைன்னாக்கன்னா, அது என்னவோ மனசு சொல்றது, நான் சொல்றேன் புத்தி, இது புத்தி சொல்லும். நான் சொல்றேன் இந்த மாதிரி செஞ்சானு அவெல்லாம் பண்ணிருக்காருன்னா அதே மாதிரி நீயும் பண்ணலாமே என்கிற புத்தி என்று சொல்ல. புத்தி தான் பண்ணலாம். அப்ப புத்தி கூட மனசு கட்டுப்பட்டுடும். ஆனால் புத்தி இருக்கே, இன்றைக்கு மனசு கட்டுப்படுத்த முடியும்.
வேண்டாம்னா தப்பான ஆசை கூடாதுன்னு கேட்டனா தப்பான ஆளை பார்க்கப்படாது அப்படின்னா மனசு கொஞ்சம் உறுதி எடுத்துக்கும். ஆனா மறுநாள் காத்தால எழுந்த உடனே என்ன பண்ணணும், அவளை பார்க்கலாமே, அந்த ஆளை பார்க்கப்படாது சொன்ன பார்க்கலாமே அப்படின்னு தோணுமோ. அப்ப அங்கே புத்தி போறதுன்னு சில பேர் சொல்லணும், என்ன சுவாமி பண்றது, மனசு போறதுன்னு வா, மனசு போகாது, புத்தி தான் போகும். மனசுன்றது ஓரளவுக்கு தான், புத்தி தான் முடிவு எடுக்க, உறுதியான முடிவு எடுக்கிறதுன்னு. அந்த உறுதியான முடிவெடுக்கக்கூடிய தன்மை புத்திக்கு தான் உண்டு. அது என்ன மனசு சொல்றதை கேட்கணுமா? நான் சொல்றேன், அவள் அதே மாதிரி தானே பண்ணா, அவளுக்கு எந்த ஆபத்தும் வரலையோனும். இந்த எக்ஸாம்பிள் வேற எது சொல்லும், புத்தி சொல்லும். அதனால தாராளமா பண்ணலாமே. நாப்பா புத்திக்கு தான் பலம் அதிகம். ஆனா அப்படி எல்லாவற்றை விட அந்த புத்தி அப்படி ஏன் போறதுன்னா, புத்தி நல்வழியில போகலாமே சுவாமி. எதுக்காக போறேன்னா, தீய வழியில போகுது என்னன்னா, தீயதோடு இருக்க. தீயதோடு இருக்குன்னா என்ன அர்த்தம், தாமச புத்தியோ தாமசமோ இல்ல ராஜசமோ அந்த குணமா வந்துருத்தோம்னா புத்தியும் அதே போலதான் இருக்கும். சத்துவகுணம் வந்துருத்துன்னு வச்சுக்கேன், புத்தி நல்லத்தனமா இருக்கும். சத்துவகுணம் இல்லாமல் தாமச குணமோ ராஜச குணமோ வந்துருத்தோம்னா அப்படின்னா இருக்கும். அதனால என்னன்னா, அதனால தீயதோடு இருப்பேன். அந்த தீய காமம் எதனால சுவாமி, அந்த அந்த சத்துவகுணம் வந்து வரணும் பண்ணும். தமோ குணம் ரஜோகுணம் எதனாலன்னா காமத்தாலே ஏற்படும். காமம்னா அனாதி காலமாக காமங்களை வளர்த்துட்டே வரும், ஆசையை நல்லா வளர்த்துட்டு வரும். காமம் வளர்த்துட்டே வரமானோ. காமம் எல்லாவற்றை விட பலம் அதிகம் காமத்துக்கு, எல்லாத்தை விட பலம் அதிகம் காமத்துக்கு. ஏன்னா இப்படி ஞானம் நிலமதுகம், ஞானம் இருக்கணும். அந்த ஞானத்தை காட்டிலும் இந்திரியங்களுக்கு பலம் அதிகம், இந்திரியங்களை காட்டிலும் மனசுக்கு பலம் அதிகம், மனசை காட்டிலும் புத்திக்கு பலம் அதிகம், புத்தியை காட்டிலும் காமத்துக்கு பலம் அதிகம். எத்தனை சொல்லியிருக்க பாருங்க. முதல்ல ஞானம், ஞானத்தை காட்டும் இந்திரியங்களுக்கு, இந்திரியம் கண் காது மூக்கு செவி, நம்முடைய புலன்கள் தான் இந்திரிய, வெளிப்புலன்களுக்கு தான் இந்திரியங்கள்னு பேரு. அப்ப அந்த இந்திரியங்களுக்கு பலம் அதிகம். அந்த இந்திரியங்களை காட்டிலும் மனசுக்கு பலம். ஏன்னா மனசனால பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது, அது உப்புலன்னு பேரு. அந்த உப்புலனாக இருக்கக்கூடிய மனசுக்கு பலம் அதிகம் இந்திரியங்களை காட்டிலும். அந்த மனசை காட்டிலும் புத்திக்கு பலம் அதிகம். ஏன்னா உறுதியான முடிவு எடுக்கிறது புத்தி தான், புத்திக்கு பலம் அதிகம். புத்தியை காட்டிலும் காமத்துக்கு பலம் அதிகம். நீ காமவசப்பட வேணும். எப்படின்னா, ஆத்மா புத்வா சம்ச ஆத்மானம் ஆத்மனகா, அண்ணன் உன் வசத்தில் கொண்டு வரணும்னா உன் புத்தியாலே நீ எங்கேயோ ஓடிட்டு இருக்கியே, மனத்துல வசத்துல கொண்டு வரணும்னு சொல்றா இல்லையா, மனம் இல்ல புத்தி தான் போறது. புத்தி போறபடியாலே அந்த காமத்தை கொடுத்து விட்டு எரியறது. கொடுத்து விட்டு எரியும் போது இதை பார்க்கப்படாது, இதை பார்க்கப்படாது, இதை பார்க்கப்படாது நினைச்ச கூட பார்த்துட்டே இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் 3 நிலைகள் உண்டு. இதை நல்லா கேட்டு போவோம். 3 நிலைகள் உண்டு. முதல் நிலைக்கு ஞானம்னு பேரு, 2வது நிலைக்கு இச்சான்னு பேரு, 3வது நிலைக்கு பிரயத்தனம்னு பேரு. இந்த காமம் எப்படின்னு நான் தெரிவிக்கிறேன் பாருங்க. அப்படியே கண்ணன் கீதையில சொன்னது அப்படியே எடுத்து சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு. அந்த ஸ்லோகத்துல எடுத்து நாழி ஆயிடும், நாளைக்கு சாத்துபான பண்ணலான் இருக்கு. அதனால இப்ப முதல் நிலைக்கு ஞானம், 2ஆம் நிலைக்கு இச்சா, 3ஆம் நிலைக்கு பிரயத்தனம். ஒரு விஷயத்தை பத்தி அறிவு இருக்கணும், அதான் ஞானம், அறிவு ஏற்படும். அந்த அறிவு ஏற்பட்ட உடனே அந்த விஷயத்தின் அந்த வஸ்து மேல விருப்பம் வரும். அந்த விருப்பம் வந்த உடனே அது கிடைக்கணுமே அதுக்குண்டான முயற்சி பண்ணுவோம், அதுதான் பிரயத்தனம். அப்ப அறிவு, அதற்கு மேல இச்சா, அதற்கு அதான் விருப்பம். இச்சான விருப்பம், அறிவு, அடுத்தது விருப்பம், அடுத்தது முயற்சி. இந்த 3ம் இருக்கு ஒரு நிலைக்கு, எல்லாருக்குமே உண்டு. முதல்ல ஒரு வஸ்துவை பார்க்கணும், அந்த அறிவு ஏற்படுறது. பார்த்த உடனே அதை எப்படியாவது அடையணுமே அந்த விருப்பம் வருது. விருப்பம் வந்த உடனே அடைவதற்குண்டான முயற்சி பண்ணுவது 3வது நிலை. இந்த 3 இருக்குல்லையா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எந்த விஷயமா தான் தெரிஞ்ச விஷயம். அது பகவத் விஷயமாகட்டும், பாகவதாடு விஷயமாகட்டும், எந்த லௌகிக விஷயமாகட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாரும் தெரியும். இருந்தாலும் இந்த இடத்துல பிரயத்தனம் பண்ணணும். ஒரு பண்டத்தை சாப்பிடப்படாது. சாப்பிடப்படாதுன்னா நான் முதல்ல பார்த்துட்டேன். அந்த பண்டத்தை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுது, நாக்கு ஊறுறது. சுவாமி நல்லா சாப்பிடலாங்க, சாப்பிடும் ரொம்ப நல்லா இருக்கேன்னு
ஏன்னா என்னமோ சுவாமி தர்மசாஸ்திரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சாப்பிட்டா என்ன பண்ண வந்துடுவா. அப்ப அந்த பண்டம் அது மாதிரி என்ன சொல்றேன்னா மருத்துவ ரீதியா இந்த பண்டம் ரொம்ப உயர்த்தி. ஏன்னா சில சாஸ்திரங்களை எது விதிச்சிருக்கோ அதெல்லாம் சாப்பிடலான்னு மருத்துவர் சொல்லுவார். ஏன்னா இந்த மருத்துவர் சொல்றதுக்கு என்ன காரணம், இது மருந்தா வச்சுக்கோன்னாரு. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது கிடையாது, இருக்கட்டும் இதுக்கணும்னா அப்ப மருந்தா சாப்பிடும் போது உடனே இந்த புத்தி என்ன பண்ணணும்னா சாப்பிடலாம் சுவாமி, அதுல என்ன தப்பு, எனக்கு சரீரம் முக்கியம் இல்லையா, சரீரம் முக்கியம் சாப்பிட்டு தானே ஆகணும் தோன்றுதோனும். அப்ப இதுக்கிட்ட அது மட்டும் இல்ல எல்லாரும் எழுதிடுவா, புஸ்தகத்திலையும் போட்டுருவா, எல்லாரும் எழுதுற இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது, இதை சாப்பிட்டா மனசுக்கு ரொம்ப நல்லது, இதை சாப்பிட்டா இதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணும். அப்ப என்ன ஆகுதுன்னா முதல்ல அறிவு பிறக்கிறது, அடுத்து ஆசை பிறக்கிறது, அடுத்து அதை அடையணும்னு முயற்சி எடுக்கிறோமோ இந்த 3. அப்ப சாப்பிட்டு பார்த்தா என்ன சுவாமி மூல தோணும், முதல்ல அதுல ஆசை வருது, சாப்பிட்டு பார்த்தா என்னன்னு தோணுது, அதுக்கப்புறம் 3வது என்ன சாப்பிடறதுக்கு உண்டான பிரயத்தனம் பண்றோமோ. அப்பனா என்ன அர்த்தம், வாங்கறதுக்கு உண்டான கடைக்கு போய் பைய எடுத்துமே வழங்குவோம். இந்த 3 நிலை வந்துடுறதும் இந்த 3 நிலை என்னது, அறிவு நிலை, ஆசை நிலை, முயற்சி நிலை. இதத்தான் ஞான இச்சா பிரயத்தனங்கள்னு சொல்லுவான். ஞான இச்சா பிரயத்தனங்கள். இப்ப யாரோ புரியத்துக்காக சொல்றேன், யாரும் தவறா நினைக்க வேண்டாம். மாற்றான் மனைவியை புணரக்கூடாது, மாற்றான் மனைவியை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. வாசிக்கணும். பார்த்த உடனே அழகா இருக்கல சுவாமி, நல்லா இருக்க அழகா இருக்கான்னு சொல்லி அந்த மனசுக்கு ஒரு அறிவு ஏற்படுறதுன்னு, அறிவு ஏற்படுன அந்த அறிவு ஏற்படும் போதே தடுத்துடணும். அது மனைவி, மாற்றான் மனைவி பார்க்கப்படாது தடுக்கிறோமானோ, அது தடுக்க முடியும், ஆனா தடுக்காம அந்த அளவுக்கு இவனுக்கு தடுக்கக்கூடிய அளவுக்கு இவனுக்கு யோகி இல்ல. யோகியா இருந்தா பார்க்க மாட்டார். விஸ்வாமித்திரை பாக்குறான்னு பார்க்க மாட்டார், வசிஷ்டர் பாப்பாருன்னா பார்க்க மாட்டார். ஆனா இவர் அந்த அளவுக்கு யோகி இல்லாதபடியால பார்த்துட்டாங்க, தடுக்கல. யாரோ ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு பெண் ஆணையோ ஆசைப்பட்டார்னா பார்த்தானோ, பார்த்த உடனே அழகா இருக்கா. அப்ப இருக்கிறேங்கிற ஞானம் முதல்ல ஏற்படுறது. நன்னா இருக்கு ஞானம் ஏற்படுது. ஏற்பட்ட போதே விட்டுட்டா ஆனந்தமா இருந்துடலாம், எந்த தவறும் வராது. ஆனா அவருக்குள்ள எந்த சம்மதம், ஏதோ பார்த்தேன் சுவாமி ஆயிடுச்சு சுவாமி, இனி பார்க்கப்படாது அப்படி போயிருந்தா பரவாயில்ல. அதன் பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா ஆத்துக்கு வந்துடுவோம். ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ராத்திரி அந்த ஞாபகம் வருது, அவளை பார்த்தனே, அவ என்ன அழகா இருந்தா, எந்தபடி இப்படி அழகா இருந்தா, திரும்ப ஞானம் வருதுன்னு ஞாபகம் வரச்சே, சரி சுவாமி ஆசைப்படலாமே, ஏன் கூடாது, ஆசை முதல்ல ஞானம் அறிவு, அவளை பார்த்தவனா இவன் அண்ணா இருக்காங்கிற அறிவு ஏற்படுறது. அந்த அறிவு ஏற்பட்ட உடனே சரி வேண்டான்னு விட்டுட்டு ஆத்துக்கு வந்தா கூட ராத்திரி ஆயிடுச்சுன்னா உடனே அந்த ஞாபகம் வந்து அதன் மேல ஒரு ஆசை ஏற்படுறது. ஆசை ஏற்பட்ட உடனே கொஞ்ச நாய் 2 நாள் ஆனதுக்கு அப்புறம் பேசி பார்ப்போமே, நம்ம போய் கிட்ட போய் பேசுவோமே அப்படின்னு நினைக்கிறியா. இந்த 3 நிலையுமே நம்ம தடுக்கலாம். முதல் நிலையில பார்ப்பதையே தடுக்கலாம், இவன் யோகி இல்லாதபடியால தடுக்க முடியல. சரி 2வது நிலை பார்த்ததுக்கு அப்புறம் ஆசைப்படுறானோ, இதான் இச்சா. 2வது நிலையா தடுக்கலாமானோ, அதையும் தடுக்கிறது இல்லை. சரி 3வது நிலை பிரயத்தன முயற்சி, அதையும் தடுக்கிறது இல்லை. இதனால்தான் நமக்கு இருக்கக்கூடிய மொத்த குற்றங்களும் இதனால்தான் ஏற்படுது. இந்த தடுக்கக்கூடிய அநேகமா நம்ம பாருங்க, பிரயத்தனத்தையாவது நம்ம தடுக்கலாம், பார்ப்பதை யாராலும் தடுக்க முடியாது. யாரும் போயிட்டு இருக்கா வாசல்ல, போயிட்டு இருக்கச்சே கண்ணால பார்த்துட்டு தான் இருக்கா, அதை தடுக்க முடியாது. ஆசைப்படுறது இவர் தான் ஆசைப்பட்டு இருக்கார், மற்றவாளுக்கு அந்த விஷயம் தெரியாது, அதையும் தடுக்க வேண்டாம். பிரயத்தனத்தையா தடுக்கலாம், அவளை அடையணும் என்கிற முயற்சி பண்றாரோ அதையா தடுக்கலாமோ. இல்லையே சுவாமி தொலைபேசியில பேசுவோமா, நேரடியா பேசுவோமா, இன்னைக்கு நிறைய தட்டுறதெல்லாம் வந்திருக்க அதோடு பேசுவோமா அப்படின்னு தெரியுதுன்னா, அப்ப அறிவு நிலை 1, ஆசை நிலை 1, முயற்சி நிலை 1. அதுல விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் போன்றவர்லாம் என்ன பண்ணா, முதல் நிலையை வெட்டிடுறாங்க, பார்க்கறதே கிடையாது. அவ பார்ப்பாருன்னா பார்க்கிற நிலையே கிடையாது. தேவையில்லாததுக்கு அவர்களுக்கு எதில் ஏற்படுது, அறிவை ஏற்படுது. என்ன பண்ணிக்கோ, நமக்கு எதுக்கு அறிவு தேவையோ அந்த அறிவை தான் நம்ம பயன்படுத்தணும். தேவையில்லாத விஷயம் அறிவை கொண்டு போய் நம்ம பயன்படுத்தவே கூடாது.
ஏதோ வாசல்ல யாரோ போயிட்டு இருக்கா, அவர் எத்தையோ பேசிட்டு இருக்கா, எங்கேயோ மேடையில பேசி ஏதோ பேசிட்டு இருக்கா, அந்த அறிவெல்லாம் நமக்கு போய் கேட்கணும்னா தேவையே இல்லை. சில பேரு காத்தால எழுந்தா நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு அதுல இச்சி இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் படிச்சு மனப்பாடம் பண்ணுவா. தேவையே தேவையே கிடையாது. பகவத் விஷயத்த பேசலாம், பாகவத விஷயத்த ஏன்னா அதெல்லாம் உள்ளுக்குள்ள வந்துட்டு வச்சுக்கேன். இந்த மாதிரி ஆசை என்பது அதே போல முதல்ல அறிவு, ஆசை, அதுக்கப்புறம் பிரயத்தனம், இது மூணும் வந்துடும். அதை முதல்லயே வெட்டி விடணும். அப்ப வெட்டி விட்டோம் என்ன சொல்ல பண்ணணும், இந்த மனசுக்குள்ள மற்ற விஷயங்கள் உள்ள வந்துட்டு வச்சுக்கேன். இது காலியா இருந்தாதான் அது உள்ள வந்துடும். அப்ப காலியா இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா 4000 தீப பிரபந்தம் இருக்கு, சகஸ்ரநாம பாராயணம் இருக்கு, கீதை இருக்கவே இருக்கு, எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் இருக்கு, எத்தனையோ பகவத் சிந்தனைகள் இருக்கு, மகாபாரதம் இருக்கு, இதிகாசங்கள் இருக்கு, புராணங்கள் இருக்கு, பாகவதம் இருக்கு. இதையெல்லாம் படிச்சுட்டு இதன் மூலமா நம்முடைய நேரத்தை நம்ம அதான் காலக்ஷேபம்னு பேரு, நேரத்தை நம்ம போக்கினோம்னா நல்லா நடக்கும். அப்ப மோட்சத்துக்கு போறதுக்கு உண்டான நிலை இருக்கு. அதை விட்டுட்டு அங்க அவளை பார்த்தனே, அவள் மேல ஆசை வந்துட்டு அவளை எப்படியோ அடையணுமே, இந்த முயற்சி எல்லாம் வந்துட்டு இருக்கணும், இதுதான் கூடாதுன்றான். அப்ப அதை முதல்லயே தடுத்துடும். எங்க தடுக்கிறது? புத்தி தான் பண்ணணும், புத்தி தான் பண்ணணும். அப்ப அப்படி போறதுக்கு நான் இப்ப மோட்சத்துக்கு இதெல்லாம் பண்ணுவான்னா இந்த புத்தி எல்லாம் மோட்சம் போகாததற்கு உண்டான ஒரு தகுதியை பெற்றுக் கொடுக்கும். அது பிரயோஜனம் இல்லை. ஆனாதான் அப்ப என்ன பண்ணும், முதலில் இருந்து கடைசி வரை இதே நிலைக்கும். அப்ப நம் மனசு பொழுதும் சரி சுவாமி, மனசு ரொம்ப சின்னதாச்சு, அந்த சின்னதுக்குள்ள இத்தனையும் வைக்க முடியுமா? நான் நல்லா வச்சுக்கலாம். மனசு ஒண்ணுமே இல்லை, 3 கிலோ எத்தனை வச்சுட்டு இருக்கா இப்பெல்லாம். அதே போல மனசுக்குள்ள எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். ஆனா அந்த மனசு முழுவதும் பகவத் சிந்தனையோடு இருந்துட்டும் வச்சுக்கேன், மற்றதெல்லாம் உள்ள வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால முதல்ல தேவையில்லாத ஞானத்தை வளர்த்து கொள்ளவே கூடாது. அவன் சொன்னாலாமே, எதிர்த்து வீட்டுக்காரங்க இந்த வீட்டுக்காரங்க இன்னும் சண்டையாமே, அது நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணுமே. தேவையில்லை, தேவையில்லாத ஞானம் அதெல்லாம் மனசுல போட்டுக்கப்படாது. எதுவும் தேவையானதை பற்றி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளமே தவிர தேவையில்லாது போட்டுக்கப்படாது. ரிஷிகள்னா இந்த பகுத்தறிவை தான் நல்லா வளர்த்துண்டான். பகுத்தறிவுனா ஏதோ மேடையில பேசணும்னு நினைக்க வேண்டாம். உண்மையான பகுத்து அறிதல். தமிழகத்துல பகுத்தறிவுனா ஏதோ சொல்றேன்னு இருக்கா. பகுத்து அறிதல்னா என்னன்னா, மோட்சத்துக்கு தேவையானது எதுவோ அந்த விஷயத்தை பகுத்து அறிந்து கொண்டு அதன் பிரகாரம் செய்யக்கூடியதான் பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னா இவாள என்ன 2 வார்த்தை சொல்லிட்டா அது எப்படி பழி வாங்கலாம், பகுத்தறிவு. அதே போல அங்க அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது எப்படி அவளை அடிக்கலாம், பகுத்தறிவு. இது இல்ல. இன்னைக்கு பகுத்தறிவு மேடையில தான் பேசிட்டு இருக்கா. பகுத்தறிவு அப்படி இல்ல. மோட்சத்து ரெண்டாவது கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கணும். அவ பேசிட்டு இருக்கா பகுத்தறிவை பத்தி. பகுத்தறிவுன்னு ஆத்மா வேறு சரீரம் வேறு பிரிஞ்சு அறியதான் பகுத்தறிவு. அவருக்கு அது புரியாத கட்சியதே அவ பகுத்தறிவு பேசிட்டு இருக்கட்டும். எதுவும் சொல்ல வந்தா ஆக அப்படிப்பட்ட நிலையிலே இங்க என்ன தெரிவிக்கிறார், அப்படிப்பட்ட நிலையில ராத்திரி போய் உட்கார்ந்த உடனே நமக்கு ஆசை வளர்ந்தனும், அதை முதல்லயே நிறுத்தணும். முதல்ல பார்ப்பதை நிறுத்தணும், அல்லது ஆசைப்படுறதை நிறுத்தணும், அல்லது பிரயத்தனத்தை நிறுத்தணும். 3வது தசையிலாவது நிறுத்திடணும். நிறுத்தியாச்சுன்னா அப்ப என்ன பண்ணுதான், சுவாமி இவர் நல்ல குடிமகன் சுவாமி, இவர் பாட்டி இவர் வேலை உண்டு இவர் உண்டு அப்படி சொல்லிக்கிறாருனோ அந்த அளவுக்கா இருக்கணும். அப்ப அடுத்த பட்சம் நல்ல மனிதன் அர்த்தம். தேவையில்லாத புத்தியை போட்டு கொள்ளுதுன்னா அப்ப நல்ல நிலைக்கு அர்த்தம் இல்லை. அப்ப இந்த 3 நிலைகளை நம் முயற்சி எடுக்கக்கூடிய நிலையை பார்க்கப்படாது. அப்ப என்ன அர்த்தம், ஒண்ணுமில்ல சுவாமி, பார்ப்பதை நிறுத்தணும், நிறுத்த முடியலையா ஆசைப்படுறதை நிறுத்தணும், நிறுத்த முடியலையா முயற்சியாக நிறுத்தணும் சொல்றேன். அடுத்தடுத்து எப்படி வளர்ந்துட்டு இருக்கு பார்க்கணும்னா அப்ப 3ஐயும் வச்சுக்க வேண்டியதான். வச்சுட்டாங்கன்னா ஆபத்து அதுலதான் வருது. அதாவது பிரயத்தனம் பட நிலையில் விட்டு விடுக்க மாட்டோம். அதனால் பரவாயில்ல, இப்ப இந்த பிரயத்தனத்தை சேர்த்து விடணும்னு பார்க்கணும். ஆனால் என்ன பாருங்க, இவர் ரொம்ப மோசம் இல்லை சுவாமி, பிரயத்தனத்தை விட்ட ஆசைப்படுறது மற்றவாள் தெரியாதுங்க. அதே போல பார்க்கறது மற்றவாள் தெரியும், ஆசைப்படுறது மற்றவாள் தெரியாது, பிரயத்தனம் மற்றவாளுக்கு தெரியும். அத்தையாவது விட்டாரு பண்ணனா நான் முயற்சி எடுக்கல என்று அது வரைக்கும் இதைதான் கட்டம் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார், சம்ஸ்திரியா சம்ஸ்திரனா
நான் உனக்கு புத்தியை நல்ல வசத்தில் கொண்டு வரணும் அர்ஜுனா. நல்ல வசனம். புத்தி மனத்தை வசத்துல கொண்டு வரணும், மனசு இந்திரியங்கள் வசத்தை கொண்டு வரணும். இது மொத்தமா வராமல் ஏதோ ஒண்ணு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கு. என்ன ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்குன்னா, நம்ம வீட்டுல நம்ம ஒருத்த ஆனந்தமா இருக்கோம், முடிஞ்சு 3 தீவிரவாதம் வந்துட்டு என்ன பாத்துக்கோ வந்து போன்ல மனப்படாது, நீங்க பேசாம உட்கார்ந்து எதா பண்ணலாம் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னான்னா அவ ஆக்கிரமிப்பு பண்றாளோ. அதே போல 3 தீவிரவாதிகள் ஆக்கிரமிப்பா போல கண்ணு எத்தையோ பாக்குறது, அதே போல பார்த்ததுக்கு அப்புறம் அது மேல ஆசைப்படுறது, ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் பிரயத்தனம் பண்றதுனும், இது 3ம் கூடாது 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 அப்படிங்கிற அர்த்தம் நீ சொன்ன. அப்ப நம்ம நாமே ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறோம். அதே போல இந்த காமம் 3 விஷயங்களை ஆசைப்படுறது, ஆக்கிரமிக்கிறது. இந்த காமம் என்ன? காமம் தான் ஆசை, பேராசைன்னு வச்சுக்கலாம், ஆசைன்னு வச்சுக்கலாம். அந்த ஆசை என்ன பண்றதுன்னா 3 விஷயங்களை ஆக்கிரமிக்கிறது. என்ன முதல்ல பார்க்க சொல்றது, அடுத்து ஆசைப்பட சொல்றது, அடுத்து முயற்சி பண்ண சொல்றதுனும். அதைத்தான் தெரிவிக்கிறார் கண்ணன் கீதை. இந்திராணி மனோபுத்தி அஸ்ய அதிஷ்டானம் உச்சதே ஏதர் விமோகதி ஏகஞானம் அவிர்த்தியே தேகினம். 3வது அத்தியாயத்துல 40வது ஸ்லோகம். காமம் என்பது இச்சை. அது இச்சைனா வெகு நாள் விருப்பம், ரொம்ப நாள் விருப்பமா இருக்கக்கூடியது. இந்த இச்சை வந்ததுக்கு காரணம் என்ன? ருச்சியும் வாசனையும். அடுத்து சொல்றார் இந்த இச்சை வர்றதுக்கு காரணம் என்ன? ருச்சியும் வாசனையும். ருச்சியும் வாசனை. இப்ப வேறு 2 பார்க்க போறோம். அப்படின்னா ருச்சி என்ன, வாசனை என்ன? நான் மாறி மாறி பிறவிகள் பிறக்கிறோமோ, இது ஒரு பிறவி இல்லை, இதுக்கு முன்னாடி கோடிக்கணக்கான ஜென்மாக்கள் நம்ம எடுத்திருக்கோமோ. அந்த மாறி மாறி பிறவி எடுத்துட்டு வரைக்க ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை போறது, அந்த சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை போறதுனும் போச்ச. ஒவ்வொரு தடையும் பிரயாணம் பண்ணும் போது ஒவ்வொரு பெட்டியை தூக்கிட்டு போறது ஆத்மா. சாமி ட்ரெயின்ல போறச்ச பெட்டி தூக்கிட்டு போவார், பிளைட்ல போறச்ச பெட்டி தூக்கிட்டு போவார். ஆத்மா கிளம்பி ஏன்னா இந்த சரீரத்தை உள்ளதனும் புரியறதுக்காக சொல்றேன். இப்ப யாரோ ஒருத்தர் ஒரு சரீரத்தை எடுத்துருக்காரு, அவர் மோட்சத்துக்கு போகல, ஆனா ஆத்மா கிளம்பி போயிடுது. போறச்ச கூட ஒரு பெட்டி போறது. என்ன பெட்டி சுவாமி போறது? கிளம்பி போறச்ச கூட போடைய சுவாமி போறது ஒரு பெட்டி. என்ன பெட்டின்னா அந்த பெட்டி ஆத்மாவும் பெட்டி எடுத்துன்னு போறாரு சுவாமி. அவர் அனுமாத்திரம்னு சொன்னீரே சுவாமி. ஆத்மா அனுமாத்திரம் வாழாக சதபாகஸ்ய சதகா கல்பிதஸ்ய. அது ஆத்மாவுடைய நிலை நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம். ஒரு நெல் நுனி, அந்த நுனியில இருக்க ஒரு நெல்லை 100 பாகமாக்கி அந்த 100 பாகத்துல ஒன்னை எடுத்துக்கொண்டு அதையும் 100 பாகமாக்கினால் அதுல வரக்கூடிய ஒரு பாகம் தான் ஆத்மாவுடைய அளவு. கண்ணாடி பார்க்க முடியாது. அப்படி இருக்கு. அவ்வளவு தூரம் சூஷ்மமா இருக்க செய்து அது எப்படி பெட்டி எடுத்துன்னு போறா? பெட்டி எடுத்துன்னு போறாரு. ஏன்னா அந்த பெட்டியை நம்ம விட்டுட்டு போகணும். ஸ்ரீவைகுண்டம் போகும்போது அந்த பெட்டியை விட்டுட்டு போயிடுவோம். ஆனா அங்கிருந்து போறோமோனோ அப்பனா என்னது? அந்த பெட்டி விட்டு போகணுமோனோ அது என்னது? ஆசை. என்ன ஆசைன்னா இந்த பெட்டி அவர் விடுறதா இல்லை, ஆசை விடுறதா. அது எதுன்னு சொன்னா ஆசைவா தெரியும். எது தெரியுமா? அது அனாதி காலமாக சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, சேர்த்து வைத்த கர்மத்தை தான் எடுத்து போறாங்க. அனாதி காலமா சஞ்சித கர்மா, மூட்டை மூட்டையா பண்ணி வைக்கக்கூடிய கர்மாக்கள் மூட்டை மூட்டையா இருக்கு. பிராரப்த கர்மா நாம அனுபவிச்சுருக்கோமே, அதுக்கு பிராரப்தன்னு பேரு. இந்த கர்மா ரெண்டுமே நல்லா ஆத்மா கர்மச்சு கூடிய போறது. அதாவது கர்மம் என்னும் பெட்டியோடு தான் அடுத்த பிறவி போகும். அந்த கர்மத்தை வைத்துக் கொண்டுதான் இவருக்கு என்ன பிறவி? மனுஷ பிறவியா, விலங்கு பிறவியா, மரம் செடி கொடிகள் பிறவியா, வேறு புழு பிறவியா, என்ன பிறவி? இல்ல ஒண்ணுமே இல்லாம கல்லு போல கட்டை போல இருக்கக்கூடிய பிறவியா? அந்த கர்மா தான் முடிவெடுக்கிறது. கர்மா முடிவெடுக்க கர்மா ஆச்சிட்டு அந்த கர்மா வைத்துக் கொண்டு பகவான் இவர் கல்லாக போகட்டும், இவர் மரமாக போகட்டும், இவர் செடியாக போகட்டும், இவர் மனுஷனா போகட்டும், இவர் தேவனா போகட்டும் அப்படின்னு அந்த கர்மா வைத்துக் கொண்டு முடிவெடுக்கிறார். அப்ப அந்த பெட்டி போறதுனோ இப்ப முதல்ல அந்த வரிசையா பெட்டியை பார்க்கலாம். முதல் பெட்டி கர்மாக்கள். இங்கிருந்து கிளம்பிச்சு கர்மான்னு பெட்டிக்கு போனது. அது கிளம்பியாச்சு. நம்ம வாழ்வழிச்சு சில பதிவுகள் இருக்கும். பதிவுகள்னா மனசுல ஏற்பட்டுருக்கும். அதாவது மனசு என்பது சூக்ஷ்மமான இந்திரியம் பார்த்தோம்னோ அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. சூக்ஷ்மமான இந்திரியம். கண் நன்றாக பார்த்து கொண்டிருக்கச்சு காது கேட்கறது,
கான் பாக்குறது, மூக்கு முகறது, இதெல்லாம் தப்பான வழியில போறதும். எது காரணம்? மனசுல இருந்து வரக்கூடிய தர்மபூத ஞானம் தமோ குணத்தோடு வந்துன்னா அது தப்பான பார்வையை பார்க்கறது, தப்பான செய்தியை கேட்கறது, தப்பான வார்த்தையை சொல்றதும். இதெல்லாம் பதிவுகள். பதிவு என்னன்னா, நல்ல பதிவு இருக்கு. இந்த பதிவு என்ன பண்ணணும்னா, இந்த பதிவுக்குத்தான் வாசனைன்னு பேரு. வாசனைன்னு பேரு. அனாதி காலமா வந்திருக்க பதிவு. அந்த பதிவு இருக்கவே தான் பாருங்க, அந்த பதிவு இருக்கவே தான் ஒரு குழந்தை பிறந்த உடனே கை காலை இப்படி ஆட்டுற தோணும். கை காலை ஆட்டுறது, ஊன்னு அழறது, தாய்ப்பாலை குடிக்கிறது, இதெல்லாம் எதுன்னு முன்ஜன்மால பண்ணப்பட்ட பதிவுகள். அந்த பதிவு அந்த ஆத்மாவோடு வரும். அது எந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டதோ அந்த சரீரத்துக்கு அனுகுணமாக அந்த பதிவு அங்க வேலை செய்யும். இப்ப விலங்குன்னு ஒரு சரீரத்தை எடுத்தோம்னா அந்த விலங்கு சரீரத்துக்கு தகுந்தா போல அந்த பதிவு வேலை செய்யும். மனுஷன் ஒரு சரீரத்தை எடுத்துன்னா அதே போல அந்த மனுஷன் ஆத்மா கிடையாது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷ சரீரம்னு பேரு. அப்படி இருக்கச்சே அந்த மனுஷ சரீரத்துக்கு தகுந்தா போல அது அங்க வேலை செய்யுது. அதே போல இப்ப ஒண்ணு வேண்டாம், உடனே அந்த குழந்தை மலஜலம் கடிக்கிறதுன்னு, யூரின் போறது, ஏதோ ஆய் போறது, இதெல்லாம் பண்றது. இதெல்லாம் எப்படி ஏற்படுதுன்னா, எப்படி சுவாமி ஏற்படுறது? முன்ஜென்மத்துடைய பதிவு. அந்த குழந்தைக்கு 2+2 அது தெரியாது. ஆனா இந்த பதிவுகள் ஒவ்வொரு ஜன்மாலையும் வந்துட்டே இருக்கும். அதாவது அதாவது சேர்க்கை, ஆண் பெண் சேர்க்கை, காமம், அதே போல ஆசைப்படுறது, அதே போல நல்லா சாப்பிடணும்னு தோன்றது, அதே போல இன்னொருத்தர் அடிக்கிறது, இதெல்லாம் இந்த பதிவு வந்துட்டே இருக்கும். இந்த சுவாமி இது மோசமான பதிவு இல்லையா? ஆமா, ஏன் இது கர்மாக்களால வருது, வந்துட்டே இருக்கு இல்லையா? அந்த பதிவு இருந்துட்டு இருக்கும். உடனே என்ன கேட்கிறான்னா, அப்படி எப்படி பால் குடிக்கிறதுன்னா நம்ம ஏதாவது சொல்லி தரோமா? அந்த தாய்ப்பாலை தாயானவரை அந்த வாயில வைக்கிறார், வச்சவன உறிஞ்ச உறிஞ்சது தாய் உறிஞ்ச முடியாது, அந்த குழந்தைதான் உறிஞ்சணும். உறிஞ்சக்கூடிய தன்மை என்ன? பதிவு. இதற்கு முன்னாடி ஜென்மத்தில் ஏற்பட்ட பதிவு தான் அது பண்றது. அதை தெரிஞ்சுக்க. அநாத காலமா அதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அநாதி காலமா அந்த குழந்தைக்கு 2 தெரியாது. ஆனா இந்த பதிவெல்லாம் நன்னவா இருக்கான். அதுதான் வேறுபாடு. ஏன்னா போன பிறவி மாட்டு பிறவியா இருந்துட்டு வச்சுக்கேன், இந்த பிறவில 2 தெரியுமா? தெரியாது. சரி, ஆனா பகிர்ந்து இருக்கு, பதிவு இருக்கு. மலமூத்திராதிகள் போன பிறவில இருந்திருக்கு, அது இப்பவும் உண்டு. அதே போல ஆண் பெண் உறவு போன பிறவில இருந்திருக்கு, அது இப்பவும் உண்டு. ஆனா இப்படி இருக்க செய்து அப்ப உன் மனசுல ஏதோ பதிவு ஏற்படுதுன்னா அது எந்த பதிவானா இருக்கலாம். மானா இருக்கலாம், அது பல்லியா இருக்கலாம், பாம்பா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம். எல்லாம் அந்தந்த சரீரத்துக்கு தகுந்த போல அந்த பதிவு ஏற்படுது. சரி சுவாமி, நான் மாடா இருந்தா என்ன பண்ணுவேன்? அழுவேன், ஏங்குவேன், சாப்பிடுவேன். குதிரையா இருந்தாலும் அழுவேன், ஏங்குவேன், சாப்பிடுவேன். மரம் செடியா இருந்தாலும் தண்ணீரை சாப்பிடுறேன். மரம் செடி ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கேட்டீங்க. மரத்துக்கும் ஒரு அறிவு உண்டு. ஏன்னா சூரியன் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் அந்த மரம் போடுது. எங்க தண்ணீர் இருக்கோ அந்த தண்ணீரை உறிஞ்சிருது மரம். ஆனா மரத்துக்கும் உண்டு. அது மாதிரி மரமும் அழகுது, மரமும் சாப்பிடுறது. அப்படி இதை விடாம பண்ணி வருதுன்னா மனசுல இருக்கக்கூடிய பதிவுதான் அது. இந்த பதிவுகளோடு தான் அடுத்த பிறவிக்கு போறோம். அதனாலதான் இந்த பிறவி வேண்டாம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறோம்னு நினைக்கிறோம். சரி, இந்த போற மூலம் சரி. அதனால்தான் சாப்பாட்டுக்கு இயங்கணும், கர்மங்களோடு போகணும், வாசனையோடு போகணும். இன்னன்னாருக்கு இன்னென்ன ருசி. இப்ப வாசனை பார்த்தோம், இந்த பதிவு தான் வாசனை. சரி சுவாமி, ருச்சின்னா என்ன? ருச்சி என்னென்ன? சக்கரம் கொண்டு மன்னாருக்கு அந்த ருசி என்ன? அப்படி இல்ல. இப்ப பாலும் தெரிஞ்சுட்டா ருசி வாசம் தான். நல்லா இருக்கு சுவாமி, நல்லா போக்கியமா இருக்குன்னு. ஆனா அது சொல்லுங்க, நான் வாசனையா உந்தப்படுகிறோம், ரொம்ப நாட்களாக தப்பு பண்ணியிருக்கோம். அந்த தப்பாலே சில பேருக்குலாம் சில வழக்கம் இருக்கு, அந்த வழக்கத்தையே பண்ணிட்டு இருப்பான். குளிக்காம பண்ணக்கூடிய தலிகை பண்ணக்கூடிய வழக்கம் சில பேர் வச்சுட்டு இருக்கா, அப்படியே போய் பண்ணிட்டு இருப்பான் தலிகை பண்றது. அதனால கூடவே கூடாது, மாத்திக்கணும், இருக்கணும். அதே போல சில பேருக்கு சில வழக்கம் வச்சிருக்கா, படுக்கையிலேயே காத்தால 4 மணிக்கு எழுந்துக்கணும். 4 மணிக்கு சொன்ன தப்பு, 8 மணிக்கு எழுந்துக்கிறா வச்சுப்போம். எழுந்துட்டா அந்த படுக்கையிலே ஒரு பானம் வரணும்.
அது வர்ணத்தை மாத்தி வர்ணம் பண்ணும். அது இல்லைன்னா லோகமே இல்லை சுவாமின்றாரு. அந்த பழக்கெல்லாம் வச்சுட்டு காரணம் இதுக்கு என்ன தெரியுமா பேரு? வாசனான்னு பேரு. வாசனான்னா முன் ஜென்மம் முன் ஜென்மம் முன் ஜென்மத்துல இந்த மாதிரியே சாப்பிட்டு 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 அப்படியே அந்த வாசனா வருது. வாசனை அந்த பதிவு தான் பண்ண சொல்றது. சரி சுவாமி, உடனே அந்த புத்தி தடுக்க வேண்டாமா? தடுக்கும். தடுத்த நான் நேற்றுக்கு இப்படித்தானே பண்ணேன், எதுக்கு அப்படி தடுக்கிற அப்படி என்ன பண்ணும்? இதெல்லாம் உடனே தலையை மாற்றிக்கும். அப்படி கட்சதே அப்ப இத்தனை தூரம் இதெல்லாம் பண்ணிட்டுனா வேண்டாம் வேண்டாம் சொன்னா நான் ஏன் பண்ணணும் புத்தி சொல்லணும்னா தடுக்காம இருக்காது, தடுக்கும். ஏன்னா உள்ள பெருமாளத்துக்கு வழி வச்சுட்டு இருக்காரு. நம்ம எந்த தவறான காரியம் பண்ணாலும் நமக்கு ஓரளவுக்கு இது தவறான காரியம்னு தெரியும். நம்ம தெரியாதனத்தால பண்ணிட்டு பூர்த்தியாலாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒண்ணு ரெண்டு அந்த மாதிரி இருக்கலாமே தவிர எல்லாமே நமக்கு நல்லா இது செய்தா தவறுன்னு தெரியும். ஏன்னா உள்ளுக்குள்ள பகவான் நமக்கு சமைக்க கொடுத்துட்டே இருப்பான். உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனே இருந்து அழுதிட்டுன்னு உள்ளுக்குள்ள பகவான் அதுக்கு சமைக்க காட்டிகிட்டே இருக்கான். அப்படின்னு அந்த வாசனையால நம்ம செய்யணும். வாசனைக்கு தப்புன்னு சொல்லிட்டா அதற்கு மேல அது போக தெரியாது. என்ன இருக்கு சுவாமி? அழுதே பழகி இருக்கு, சாப்பிட்டே பழகி இருக்கு, வாசனை சாப்பிட்டுட்டே இருக்கு. ஆனா புத்தி சாப்பிடாதுன்னு சொன்னோடனே வாசனை பேசாம இருந்துடும். புத்தி மாத்திரம் நன்னா சொல்லித்துன்னு வச்சுக்கேன், வாசனை பேசாம. ஆனா அதை தாண்டுகிற சக்தி என்ன பாருங்க அதற்கு கிடையாது. ஆனால் ருச்சி இருக்கு. என்ன பாருங்க, இது வரைக்கும் வாசனை பார்த்தோம், ருச்சி இருக்கு. ருச்சி என்ன பண்ணதுமா? அனாதி காலமான பாபத்தால என்னோடு சேர்ந்து இருக்கு ருச்சி. அந்த ருச்சி என்ன பண்ணும்னா அவருக்கு வேற வேலையே கிடையாது சுவாமி. அப்ப இப்படிதான் சொல்லுவாரு. கார்த்தால அந்த பானத்தை சாப்பிடான்னு சொல்லுவாரு. சாப்பிட்டா எவ்வளவு புத்துணர்ச்சி தெரியுமோ, சாப்பிட்டா எத்தனை தெம்பு தெரியுமோ, நமக்கு தூக்கமே வரல தெரியுமோ. சாப்பிடலன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே தோன்றதுன்னும். அப்ப நான் எழுந்துக்கிறதுக்கு எது பிரதான காரணமா இருக்கு? அந்த பானம் தானே காரணமா இருக்கு அப்படின்னு எது சொல்லும்? ருச்சி சொல்லும். அப்ப இது வாசனையை காட்டிலும் ருச்சிக்கு ஒண்ணும் அதிகம். அது மட்டும் இல்ல, குளிக்காம சாப்பிட்டா என்ன சுவாமி? எத்தனை பேர் குளிக்காம சாப்பிடுறா? நிறைய நீங்க இந்த குளிர் பிரதேசத்துக்கு எல்லாம் போனேன்னு வச்சுக்கோங்க, அவெல்லாம் திருவேங்கடமுடையான் போல ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான். ஏன் அவர் வெள்ளிக்கிழமை தானே சுவாமி குளிக்கிறாரு, அதே போல நானும் வெள்ளிக்கிழமையே குடிச்சுக்கிறேன், ஏதோ ஒரு கிழமை அப்படின்னு நினைக்கிறாரோ. குளிக்காம சாப்பிடக்கூடிய இதெல்லாம் எது பண்ணணும்னா ருச்சி தான் பண்ணும். பண்ணா என்ன? இது குளிர் பிரதேசம் சுவாமி, குளிர் பிரதேசத்துல இதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை வந்துடுறதுனும். அதோட மட்டுமல்ல, நம்முடைய இந்திரிய சூஷ்மங்களோட போகணும் இல்லையா, இதெல்லாம் இந்திரியத்தையும் மாத்திடும். இது ருச்சி என்ன பண்ணா அதையும் மாத்திரும். சரி சுவாமி, இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப முன்பிறவி 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 சொல்லிட்டு இருக்காரு. அதோடைய வாசனை, அதோட ருச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவனா, அப்ப முன்பிறவி எங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இருக்காதா? இதுக்கு முன்னாடி பிறவி இருக்கணும், அந்த முன்பிறவி எனக்கு ஞாபகம் இருக்கணும்னா இப்ப அடுத்த பிறவி ஞாபகம் வராது. வாஸ்தவம் தான், என்ன வேணா இருக்கான், என்னுடைய கர்மத்துக்கு அனுகுணமாக பகவான் பண்ணார்னு. இதுக்கு முன்னாடி பிறவி ஒண்ணு இருந்து தோணும். இப்ப ஒண்ணு வேண்டாம், நமக்கு முன்னாடி என்னென்ன சரித்திரம் நடந்ததுன்னு சொல்லியோ பேசியோ அல்லது படிச்சோ நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ. இனிமே பின்னாடி வரப்போறது தெரியுதா? தெரியாது, நமக்கு தெரியாது. பாகவதத்தை சில எழுதியிருக்கார், விஷ்ணு புராண கருத்துல எழுதியிருக்கார், வாஸ்தவம் தான். ஆனா நமக்கு இப்ப பூர்த்தியா தெரியுமா? தெரியாது. ஆனா முன்னாடி நடந்தது தெரிஞ்சிருக்குமோ. அதே போல என்னுடைய முன்ஜென்மா இதெல்லாம் இருக்கணும், ஜென்மனா இருக்கணும், அதெல்லாம் ஞாபகம் இருக்குமான்னா இப்ப போன பிறவிலிருந்து இத்தனையும் கூடவே தானே அழிச்சுன்னு வந்திருக்கேன். போன பிறவில என்ன வாசனையோ என்ன ருசியோ அதை கூட அழிச்சுன்னு வந்திருக்கேனோ. அதே கண்ணின் சூஷ்மம் தான். அது என்ன சூஷ்மம், சூஷ்மமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் வந்துடும். நம்ம போயிடுத்தோம், போன உடனே இந்த சரீரம் கீழே வந்துனாலே கண்ணில் இருக்கக்கூடிய சூஷ்மமான அந்த சக்தியானது ஆத்மாக்குள்ள போயிடும். இந்த கடையர்ச்சே அந்த விஷயத்துக்கெல்லாம் நாடி ஆயிடும். கடையர்ச்சே அந்த கண் சக்தி என்ன, மூக்கு சக்தி என்ன, நாக்கு சக்தி என்ன, அதே போல தொடுகு நட்சத்திரம் இதெல்லாம் கொண்டு போய் மனசுல சேர்த்து மனசை கொண்டு போய் ஆத்மால கொண்டு போய் சேர்த்துரும். அந்த ஆத்மா எந்த சரீரத்தை எடுக்கிறதோ அந்த சரீரத்தை இந்த வாசனையும் இந்த ருசியும் அதுலயே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், வந்துட்டு இருக்கணும். அப்படி இருக்க செய்து அதே வாசனை தான் வரும். அப்ப அந்த சூஷ்மமா வந்துட்டு இருக்கணும். அதே மனசில் சூஷ்மமான இந்திரியம், அதே வாசனை, அதே ருசி, அதே கர்மம் வந்திருக்கேன்னா ஞாபகம் வரும். வருமா சுவாமி? போன ஜென்ம அடியனுக்கு ஞாபகம் வருமா? உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருமா? வருமானம் வரும்.
கேள்விப்பட்டதே இல்லையே, நீங்களா சொல்லிட்டு கேட்க ஞாபகம் வரும். எப்படி வரும்னா, என்ன பாத்துக்கோ, தியானத்தை வளர்த்துட்டே போனா, அந்த மனசுடைய சக்தி வளர்ந்துட்டே போனா, முன்பிறவி என்னவாக இருந்தோம், அதற்கு முன்பிறவி என்னவா இருந்தோம், இதெல்லாம் தாராளமா தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த தியானம் நமக்கு ரிஷிகள் தெரிஞ்சுக்கிறாளே. ரிஷிகள் நீ இந்த மாதிரி நம்ம நிறைய சரித்திரங்கள் பாக்குறோமோ, முன் பிறவில நீ இப்படியே இருந்த, அதனால இந்த பிறவில நீ இப்படி இருந்துட்டு சொல்லியிருக்காலும். இப்ப அவா இருக்கலாம், அவ தியானத்தை வளர்த்துக்கிறா. அந்த தியானத்தை வளர்த்து வளர்த்து மனசுடைய சக்தியை வளர்த்துட்டே போயாச்சுன்னா, முன்பிறவில என்னவா இருந்தோம், இப்ப இனி இந்த பிறவில என்னவா இருக்கும் நல்லா தெரியும். ஆனா நல்லா இருக்கு சுவாமி, அப்ப முன்பிறவி தியானத்தை வளர்த்துனா முன்பிறவி தெரிஞ்சுக்கலாம்னா தயவு செய்து அதை பண்ணவே பண்ணாதீங்க. தயவு செய்து அந்த மாதிரி ஆசைப்படாதீங்கன்றேன். ஏன்னா முயற்சி செய்தாலே இப்பே சொல்றேன். ஏன்னா அது நடக்குன்றதுக்காக நான் சொன்னேனே தவிர, இதை ரொம்ப நாட்களா எதிர்பார்த்திருந்தேன். போன பிறவி என்னவா இருந்துன்னு தெரிஞ்சுன்னா பெரிய குழப்பமே ஏற்படும். நாம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் தயவு செய்து தெரிஞ்சுக்கப்படாது. தெரிஞ்சுட்டா என்னாச்சு, நமக்கு ஞானம் வரப்போறதுல முதல்ல ஒருவேளை வருவதற்குண்டான முயற்சிகள் பண்ணிண்டே இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. வந்துடுத்துனா அது பெரிய குழப்பம். என்ன குழப்பம்னா, இந்த பிறவி இருப்பதை தெரிஞ்சு கொண்டேன்னா, சுவாமி இந்த பிறவியிலேயே எனக்கு இன்னும் ஒழுங்கா தெரியல, என்ன பண்ண போறேன், இது பண்ணி இந்த பிறவியில பட்ட பாடே போதுமா இருக்கு. இன்னும் போன பிறவி, அதுக்கு முன் பிறவி என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரிஞ்சுட்டு ஏன் சுவாமி அந்த சமமே தேவையில்லை. இந்த பிறவியை பகவான் திருவிடைய பத்தினா, ஆச்சாரின் திருவிடைய பத்தினா மோட்சத்துக்கு போனா, இனி பிறவி ஆண்டாம் இருள் தர்மா ஞானத்தில் இனி பிறவி ஆண் வேண்டேன் அந்த நிலையோடு இருக்கிறது. அதுக்கு சில பேர் ஆவியா சுத்துவா, இங்கேயே இருப்பா அப்படின்லாம் சொல்லப்படா. அதோடு பேசலாமன்னா, என்னுடைய தாத்தா ஒரு காணொலியில வச்சுட்டு போயிருக்காரு சுவாமி. அவரை போயிட்டாரு, நேரம் கிளம்பி போயிட்டாரு. அவரோட பேசணுமோனோ, அப்ப போன பிறவில இருந்தாலும் அவரோட பேசலாம். தயவு செய்து அந்த மாதிரியான பிரயத்தனம் எல்லாம் பண்ணப்படாது. ஆனா முன்பிறவி ஞாபகம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ரிஷிகள் பண்ணியிருக்கா. அவளுக்கு அந்த மாதிரி இல்லை. அவளுக்கு நல்ல சக்தி இருக்கு, மனசக்தி இருக்கு, ஞானம் இருக்கு, அதை வச்சு பண்ணிருக்கா. அதனால இப்ப தெரிவிக்கிறா இல்லையா, அப்படிப்பட்ட நிலை இருக்குன்னா யாரும் எத்தனை ஏக்கர் என்னன்னா பார்த்துக்கணும். அதனால நமக்கு இந்த சொத்து போயிடுத்து அந்த சொத்து போயிட்டு அவள் கூப்பிட்டா நல்லா தெரியுமேன்னா, ஒரு சொத்து இருக்கு. என்ன சொத்து இருக்கு? ஸ்ரீவைகுண்டம்ங்கிற சொத்து இருக்கு. அந்த சொத்துக்கு போறதுக்கு பாக்கணுமே தவிர இங்க இருக்கிற சொத்து தேவையில்லைன்னு இருக்கட்டும். அப்படி கட்சியது அப்ப இந்த சொத்து என்னது, இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. தங்கம் என்ன, நிலம் என்ன, இதெல்லாம் தேவையில்லை. ஆனா நம்ம இங்கிருந்து சேர்த்து வைத்த கர்மங்கள் என்ன, வாசனா என்ன, ருச்சி என்ன, பஞ்சபூதங்கள் அது என்ன, இதெல்லாம் சூட்சமாகி இது நெத்திரி தூக்கிட்டுதான் போறோம். இந்த ஜன்மா இருந்து இன்னொரு ஜன்மாவுக்கு போறச்சு வாசனா கர்மாக்கள் என்ன, புண்ணியம் பாவம் ரெண்டும் அது நல்லா இருக்கும். அது கணக்கெல்லாம் பகவானுடைய திருவுள்ளத்துல இருக்கு. அந்த ரெண்டு கர்மாக்கள், ரெண்டு புண்ணிய பாபம் என்ன, வாசனைன்னா பதிவு என்ன, ருச்சி என்னென்ன, அதை நன்னா இன்னும் அதன் மேலேயே ஒரு பற்றுதல் ஏற்படுது. அதான் ருச்சின்னு பேரு. அது போல பஞ்சபூதங்களுடைய சூஷ்மம் என்னது, பஞ்சபூதங்களுடைய இதுதான் கண் காது மூக்கு, இதோடைய சூஷ்மம். இந்த கண்ணுடைய சூஷ்மமான சக்தி ஆத்மாக்குள்ள போயிடும், காதுடைய சூஷ்மமான சக்தி ஆத்மாக்குள்ள போயிடும். சீவைகுண்டம் போனா சுவாமி அப்போதைக்குதான் இருக்கும். சீவைகுண்டம் போயிடுச்சுன்னா அப்ப என்னுடைய கண்காது மூக்கு இதோடைய சூஷ்மமான இருக்கக்கூடிய தண்ணி இங்கே இருந்துடும். அது பின்னாடி சில காலத்துக்கு அப்புறம் இது போகணும் இருக்கட்டும். அது வேண்டாம் அந்த விஷயத்த. ஆனா இது இத்தனையும் தூக்குண்டு போய்தான் அடுத்த பிறகு போறோம். இப்ப சொன்னதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் பயமா இருக்கும். சுவாமி அப்ப முன்பிறவில நான் என்ன பண்ணணும், அதுதான் இங்க வருமா? அந்த பதிவு தான் இங்க வரும். அந்த பதிவு அப்படியே வரும். அப்ப அது மாறுவதற்குள்ள வாய்ப்பு இருக்கு, நன்னா இருக்க வாய்ப்பு என்ன இருக்கு. சத்தபுரத்தை வளர்த்துட்டாச்சுன்னா நன்னா மாறப்போம். நாம என்ன நினைக்கிறோம், முன்னாடி என் கர்மா பிரகாரம் தான் நான் இருப்பேன்னு வந்துட்டாலே அது தப்பா போயிடும். என்ன பண்ணிக்கோ சுவாமி, என் கர்மா தான் இருக்கணும், அதை மாற்ற முடியாதனும், அதை மாற்ற முடியாதுன்னா நீங்க எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ண சொல்றேன்? அது நடக்கதான் போறது. இந்த கீதையெல்லாம் இது எது நடந்ததோ அது நன்னா நடந்தது, எது நடக்க போகிறதோ நன்னா நடக்க போகிறது. இன்னும் ஒரு 8 வார்த்தை எழுதி வச்சிருக்காங்க. கீதையில எங்க இருக்குன்னு தெரியல. அப்படின்னு தேடி பார்த்தேன். 4 வித்வான்கள் கேட்டேன், தெரியல சுவாமி, நீங்களுக்கு ஏதாவது யாரைய கற்று சொல்லணும். இல்லாதது எதோ எழுதி வச்சிருக்காங்க. யாரும் எழுதினாலும் தெரியாது, இருக்கட்டும். அப்படி கட்சது இதுக்கு போன பதிவு தான் நமக்கு வந்துருக்கு. அதனால அதை விட்டு போவதே கிடையாது. ஏன்னா
வாசனையும் கெட்டதாக வருது, ருச்சியும் கெட்டதாக வருதுன்னா அனாதி காலம் கர்மம் சேர்த்து வைக்கும். இங்க போக வேண்டியதானா? அப்படி கிடையாது. பகவான் என்ன பண்றாரு, ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். கருணையோடு இருக்கக்கூடிய பகவான் என்ன பண்றாருன்னா, இதை விட்டு விடாம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தன்மையோடு இவருக்கு உள்ளுக்குள்ள இருக்கார். உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அடங்கிருக்கு சர்வசாகம் இது சன்னிவிஷ்டகா அப்படின்றதுக்கு உள்ளுக்குள்ள உண்டு என்ன பண்ணா, இவ எப்ப நல்ல நாள் கிடைக்கிறது, நாள் கிடைக்கிறதுன்னா நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதா, கிடைக்கச்சே இவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு. ஏன்னா அனுகிரகம் பண்ணா நம்ம வெற்றிலே இருக்கணும். அந்த அனுகிரகம் பண்றதுக்குண்டான தன்மை ஏற்பட்ட உடனே அவர் அனுகிரகம் பண்றாரு. அப்ப இவன் ஒத்துக்கிறான். அந்த நாள் இருக்கிறபடியாலே அந்த நாளை எதிர்பார்த்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட நாள் வந்துட்டுன்னா அது எந்த ஜென்மால வரும் தெரியாது. இந்த ஜென்மால வருதுன்னு சொன்னா கூட இந்த ஜென்மால எந்த வயசுல வரும் அதுவும் தெரியாது. அது பகவானுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலை இருக்கு இல்லையா, அதைத்தான் இங்க தெரியும். அப்பனா என்ன அர்த்தம்னா, ஒண்ணுமே இல்லை சுவாமி, அந்த வாசனை, அதே போல ருச்சி, கர்மா, அதே போல இந்திரியங்களுடைய பூத சூஷ்மங்கள் இதெல்லாம் கூடைய வருதணும். எத்தனை கூட இருந்தாலும் நம்ம பகவானுடைய அனுகிரகத்தால அந்த சீவை கொடுத்து பிராபிக்கலாம். எப்படி? சத்துவகுணம் வளரணும். அந்த சத்துவகுணம் வளர்வதற்குண்டான தன்மை என்ன மேற்கொண்டு பார்க்கணும். நாளை தினம் இது சாத்துமறை. சாத்துமறைக்கு எல்லாரும் வந்து இதோடைய சம்மரைஸ் என்ன, உடல் தூய்மை, உள்ள தூய்மை, ஆத்ம தூய்மை, இதோட சம்மரைஸ் என்னன்னு நாளைக்கு பூர்த்தியா பார்த்துலாம். பார்த்துட்டு அடுத்த நாள் அடுத்த வாரம் போய் தெரிவிச்சுடுறேன். நிறைய பேருக்கு பஞ்சாங்கத்துல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. பஞ்சாங்கத்துல அந்தந்த சந்தேகம், பஞ்சாங்கம் முதல்ல எப்படி பார்க்கணும், இந்த நட்சத்திரம் இன்னைக்குதான், இந்த திதி இன்னைக்குதான், இன்னைக்கு சார்த திதி, இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு ஏகாதசி, இன்னைக்கு சார்த ஏகாதசி, இன்னைக்கு உபவாச ஏகாதசி, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள். அதே போல ஸ்ரீராமநவமிக்கு நிறைய சந்தேகங்கள். ஜன்மாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி, 3 ஸ்ரீ ஜெயந்தி வருது, எதனால வருது, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதை நீங்க புஸ்தகம் கையில வச்சுருந்தீங்கன்னா இன்னும் சௌரியமா இருக்கும். என்ன புஸ்தகம்? ஒண்ணுமே இல்லை, ஸ்ரீரங்கம் பஞ்சாங்கம், லேட்டஸ்ட் பஞ்சாங்கம், அதாவது 23, 24 வருஷத்துக்கு 2023, 2024 அந்த பஞ்சாங்கத்தை நீங்க இல்ல பழசுதான், புதுசு இல்லை, பழைய பஞ்சாங்கத்தை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த பஞ்சாங்கத்துல இருக்கப்பட்ட அந்த கருத்தையே உங்களுக்கு பார்த்து நீங்க அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதையும் வச்சுக்கிட்டாலும் நல்லா இருக்கும். இப்ப பஞ்சாங்கம் பார்ப்பது எப்படின்றது அடுத்த நம்ம கொஞ்சம் நாளைக்கு சாத்துமறை அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்க பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரும் பெருமானார்ஜியின் திருவிலேசனும் ஆச்சாரியின் திருவிலேசனும் அவதார்கள் திருவடிகளே சரணம். சாயங்காலம் ஸ்ரீவத்தின மோஷன் காட்சம் உண்டு, முடிஞ்சவா காணும். சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமானுஜாய நமக. சுவாமி தேவரி திருவடி ராமானுஜாய நமக. சுவாமி இப்போ தேவரிய சாதிச்சதுல அடியங்களுக்கு தான் அடியனுக்கு நினைச்சுக்கிறேன். ஏன்னா தாயார் 92 வயசாகிறது படுத்துட்டு இருக்கா, படுத்துட்டா. அவகிட்ட போனாலே அடியனுக்கு கோபம் வருது. நான் அதை கோவப்படக்கூடாதுன்னு தான் போறான். ஆனா அடியனையும் மீறி அது கோபம் வர்றது அவகிட்ட. அது அடிக்கடி வரல, ஆனா எப்பயாவது வர்றது. அவளை திட்ட வேண்டியிருக்கு. அது 2 வருஷமா படுத்துட்டு இருக்கா. அது ரொம்ப புரியறது, நம்ம செய்யறது தப்புன்னு நான் மனசு. நீங்க தேவரைய சொல்றது, இந்த ஆத்மா பரமாத்மா இந்த மனசுக்கு உணர்த்துறாரு. உணர்த்தி அதை மீறி அந்த இது அந்த கர்மாங்கிறது செயல்படுது. சுவாமி அடியனுக்கு அடியன் சுவாமி அடியன் நித்தமும் நித்தியப்படி பிரார்த்தனையா அதுதான் சுவாமி. அடியனுக்கு இந்த ரஜோகுணம் தமோகுணம் போய் சத்தகுணத்தை வளர்த்து அவன் திருவடியை போய் சேரணுங்கிறது அடியனுடைய நித்திய பிரார்த்தனையாவே வச்சுட்டு இருக்கான் சுவாமி. அடியன் தேவரி திருவடி சேவிச்சுக்கிறேன். தேவரி திருவடி பல்லாண்டு சுவாமி. அடியன் சுவாமி தேவரி திருவடிகளுக்கு பல்லாண்டு சுவாமி. அடியன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.